சிறப்பு செய்ய வந்திருக்கும் என் அகமானும் இயக்குனர் வெற்றிமாறன் அவர்களே, ஈண்டெடுத்த மகளாக நான் பாவிக்கும் சுதாகர் அவர்களே, தம்பி ஜி பிரகாஷ் அன்றலர்ந்த மலராக ஆத்தெழும் சூறாவளியாக எழுச்சி 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 அப்படியேப்பட்ட ஏற்றமிகு பாத்திரத்தில் மிக சிறப்பாக இந்த படத்தில் அல்லும் பகலும் அயராது உழைத்திருக்கும் இந்த உழைப்பு இந்த படத்தை பார்க்கும்போது தெரிகிறது. அதற்கு உற்ற உறுதுணையாக இருந்த இயக்குனர் கமல் பிரகாஷ் அவர்களுக்கு என்னுடைய ஆத்மார்த்த மிகவும் கலந்த மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்கின்ற காலத்தில் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழும் என்று ஒரு மனிதனாக பிறந்தால் அந்த மனிதத்துவம் நிறைவு பெற்றதாக அமையும். அப்படிப்பட்ட ஒரு மிக சிறப்பான இடத்தை வகிக்கும் வெற்றிமாறன் அவர் பற்றி சொல்ல வேண்டுமென்றால், அகழ்வாரை தாங்கும் நிலம் போல அவர் கொடுக்கின்ற அத்தனை படங்களுக்கும் அவர் மிகப்பெரிய ஆத்மார்த்த ஒரு அமைப்பினை உருவாக்கி வந்து கொண்டிருக்கிறார். இந்த திரையுலகில் எப்படி வந்தோம், எப்படி வாழ்ந்தோம் என்பதை, எப்படி இருக்கிறோம், எப்படி உருவாக்கணும் என்பதற்கு எடுத்துக்காட்டு தான் தம்பி வெற்றிமாறன் அவர்கள். குக்கிராமத்தில் இருக்கக்கூடிய வாழ்வுக்கு எந்தவித ஏற்பாடும் இல்லாத ஒரு ஏழை எளியவர்களை கண்டறிந்து அவர்களை அழைத்து வந்து அவருடைய எதிர்கால திட்டங்களுக்கு நாம் அறக்கட்டையை உருவாக்கி அவருக்கு திரையுலகை சார்ந்த அத்துணை பயிற்சியும், எழுத்து, எண்ணங்கள், கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள், இசை, நடிப்பு, இயக்கம், எடிட்டிங்னு பல்வேறு துறைகளில் உருவாக்கி கொண்ட அவருடைய பாணியை போற்றுகின்றோம். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு இருக்கக்கூடிய வெற்றிமாறனுக்கு மிக சிறப்பாக பணியாற்றக்கூடிய தம்பி ஜி பிரகாஷ், அவருடைய பின்னணி இசை உண்மையிலேயே இளையராஜா காலத்திலும் சரி, ஏஆர் ரஹ்மான் காலத்திலும் சரி, அவர்களுக்கு அடுத்ததாக தம்பி ஜி பிரகாஷ் உண்மையிலேயே ஆத்மார்த்தமாக சொல்கின்றேன், அறுதிட்டு உறுதி சொல்கின்றேன். நான் ஒரு படம் தயாரித்தேன். அசுரன் மாபெரும் வெற்றியை ஈட்டி தந்தது. அதை தெலுங்கில் எடுத்தும் போது அதுவும் வெற்றி அடைந்தது. ஆனால் அதனுடைய இயக்குனரும் சரி, அதில் நடித்த கதாநாயகர் வெங்கடேஷ் சாரும் சரி, ஜிவி பிரகாஷுடைய இசையை வாங்கி அந்த பின்னணி சேர்க்க சொன்ன அந்த பாங்கு இருக்கிறது. அதற்கு அவரும் எதையும் எதிர்பார்க்காமல் வெற்றிமாறன் தம்பியும் அவர்களும் ஜிவி பிரகாஷும் அப்படியே அந்த ஒளி வாங்கி கொடுத்தார்கள். அதுவும் அந்த இசையால் மிகப்பெரிய பிரமாணமாக வெற்றி அடைந்தது. அப்படிப்பட்ட இந்த படத்தை பார்க்கும்போது ராசா ராசா பாடலாம் மனசில் ராசாவாகத்தான் இருக்குது. என்ன பெயர் வைத்தார தெரியல, கிங்ஸ்டன் என்ற படத்துக்கு கிங்கா தான் இருக்குது. அந்த ராசா பாடல் அதுக்கு தான் அமைந்தது. நான் தம்பி வெற்றிமாறன் கேட்ட பேரலல் யூனிவர்ஸ்னா என்னப்பா அப்படின்னு கேட்டேன். அதாவது ஒரு எது உச்சமோ அதுக்கு இணைன்னு சொன்னாரு. அந்த இணையை இந்த பேரலல் யூனிவர்ஸ் மிகப்பெரிய வெற்றியை உருவாக்கும். பன்னரும் சிறப்புகளை பெற்று பன்னரும் படங்களை உருவாக்கி திரையுலகுக்கு புதிய புதிய வரவுகளை அறிமுகப்படுத்த வேண்டி வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். நான் இது எதிர்பார்க்கல, டீ கொடுப்பாங்க, சாப்பிட்டு கிளம்பிக்கலாம். ஓகே, எனக்கு இந்த படம் முக்கியமான படமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு படத்தையும் இப்படித்தான் நினைப்போம். ஆனால் இந்த படம் உண்மையிலேயே ஒரு முக்கியமான படமா இருக்குன்னு நம்புறேன் நான். ஏன்னா ஒரு 18 வருஷம் ஆக்டிங் கற்றுக்கிறதுக்கே செலவு பண்ணிட்டேன். என்எஸ்டி எல்லாம் போய் தியேட்டர் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு வந்தா இங்கே என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியல. ஐடியை ஃபாலோ பண்ண, அசோசியேட்டை ஃபாலோ பண்ண, எனக்கு என்ன ஃபாலோ பண்ணணும்னு புரியல. ஆடிஷன் கிடைக்கல, இப்போ ஒரு படம் நடிச்சா அந்த படத்தை வெளியே தெரியல. ஸோ இன்விசிபிள் ஆக்டர் ஜோன் ஒரு ஜோன் இருக்காரு. நான் முக்கியமான கிங்காக இருக்கேன். ஏன்னா ஒரு 10 படம் பண்ணிட்டேன், மெயின் லீடாகவும் பண்ணியிருப்பேன், ஆனால் இன்விசிபிளாகவே இருக்கேன். ஸோ இந்த படத்துக்கு அப்புறம் விசிபிள் ஆக்டர் ஜோனுக்கு வருவேன்னு நம்புகிறேன். அது கொடுத்த கமலுக்கும் ஜிவி பிரதர் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. டு டீல் தி பேர்ஸ். கிங்ஸ்டன் இசை வெளியீட்டுவிழாவிற்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் பணிவான வணக்கங்கள். இல்லை, எங்கள் அப்பா சொல்ல சொன்னார்.
கண்டிப்பாக இதை நீ சொல்லிடணும், நான் அதை நான் பார்ப்பேன் அப்படின்னு சொன்னார். சார் ஹலோ சார். ஹலோ மேம். ஹலோ சார். எல்லாருக்கும் பெரிய வணக்கங்கள். இல்லை எல்லாம் சிரிப்பு தான் வரும், ஏன்னா நான் இவ்வளோ ஃபார்மலாக பேசுனது கிடையாது, அதனால சிரிப்பு தான் வரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு தேங்க்ஸ் அண்ட் கமல் பிரகாஷ் அவர்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் வந்து ஒரு இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக லிட்டிலாக ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் சினிமாவுக்கு வரப்போ கொஞ்சம் கூட ஒரு தடுக்காமல் இல்லை வேணாம் அப்படிலாம் சொல்லாமல் என்னை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். என்னோட ஹீரோஸ் சார் அவர்களுக்கு, ஜிவி பிரகாஷ்குமார் சார் அவர்களுக்கு பெரிய நன்றி சார். இந்த படத்தில் எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சது நான் பெரிய விஷயமா பார்க்குறேன். அண்ட் இந்த ஸ்டேஜை நான் ஒரு பெரிய பெரிய ஸ்டேஜாக பார்க்குறேன் சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஹாய் திவ்யா பாரதி, நல்லா இருக்கீங்க, உங்களுக்கும் பெரிய நன்றி. அண்ட் அவர் டிஓபி கோகுல் பினாய், அவங்களுக்கும் பெரிய தேங்க்ஸ். என்னை ரொம்ப கரெக்டாக ரொம்ப அழகாக காமிச்சிருக்காரு, என்னை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ட் என்னோட நம்ம கூட நடித்த நம்ம குரு ராஜேஷ் அவர்கள் அண்ட் ஆண்டனி, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் கிடைச்சது ரொம்ப பெரிய விஷயமா நான் நினைக்கிறேன். அது கொடுத்த ஜிவி பிரகாஷ் அவர்களுக்கு பெரிய தேங்க்ஸ் அண்ட் கமல் பிரகாஷ்க்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஆல் லவ் யூ ஆல். தேங்க்யூ. நன்றி. பத்திரிகை, தொலைக்காட்சி, மீடியா அனைவருக்கும் வணக்கம். கிங்ஸ்டன் அது எனக்கு ஒரு முக்கியமான மேடை. ஏன்னா தானு சார் அவங்க மாதிரி ஒரு லெஜண்ட் வந்து இந்த மேடையில் நிற்கிறது வந்து ஒரு பெரும் பாக்கியமாக நினைக்கிறேன். இந்த கிங்ஸ்டன் வந்து எனக்கு ஜிவி சார் தான் இந்த வாய்ப்பு ரெஃபர் பண்ணார். இந்த படத்தில் வந்து மிகச்சிறந்த ஒரு உழைப்பை ஜிவி சார் போட்டிருக்காங்க. நம்ம அவர் ப்ரொடக்ஷனாக அடுத்து டைரக்டர் மட்டும்தான் அவனை வரல, அதுவும் பண்ணியிருந்தேன் சார். ப்ரொடியூசர், மியூசிக், ஹீரோ 3 பண்ணிட்டாரு. அந்த இதில் இருக்கிறது பெரிய சந்தோஷம். முக்கியமான சுதா மேம், வெற்றி சார், ரஞ்சித் அண்ணன், அதாவது எண்ணம், சொல், செயல் இது 3லையும் ஒரே நேர்கோட்டில் பயணிக்கிறது ஒரு சில பேர் தான். அதில் முக்கியமான ஆளாக ரஞ்சித் அண்ணன், வெற்றிமாறன் சார், டான் சார் 4 பேருமே ஒரு முக்கியமான விருந்தினராக இருக்குது. ரொம்ப சந்தோஷம் மேடையில் வந்தது. திவ்யா பாரதி ரொம்ப ஒரு யதார்த்தமான நடிகை. ஆமாம், அது எப்படின்னா நடிச்சுட்டே இருப்பாங்க, அது சிரிக்கிறாங்களா நடிக்கிறாங்களா, நம்ம ஆப்போசிட்ல இருக்கிறவங்க நம்ம பண்ணோம்னா திட்டுவாங்க, ஹீரோயின் பண்ணோம்னா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, பேசிட்டே இருப்பாங்க. நம்ம ஆப்போசிட்ல நிற்போம், சிரிச்சுட்டு அப்படியே அமைதியாகிக்குவாங்க. நம்ம என்னங்க சிரிக்கிறீங்க அப்படின்னு நம்மள சத்தம் போட்டுருவாங்க. நல்ல சூப்பர் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. இந்த இன்ஸ்டாலெல்லாம் எவ்வளோ ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கீங்க. நான்லாம் ஒரு 1000 ஃபாலோவர்ஸ் வர்றதுக்கு பல கஷ்டப்படுறேன். சார்ட்ட ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு வந்து இன்னைக்கு நாங்கள் இன்ஸ்டாம் எடுத்து பார்க்குறேன், இவ்வளோ பேர் இப்படி பார்க்குறாங்க, இவனுக்கு இருக்கா? ஆமாம், இப்போ ஏதாவது கண்டென்ட் வீடியோ போட்டாப்ப. ஏன்னா இப்போ வந்து முன்னால் சினிமாவுக்கு ட்ரை பண்ண ஒரு ஃபோட்டோ கொடுப்போம், ஆஃபீஸில் அசிஸ்டன்ட் டைரக்டரை ஃபாலோ பண்ணி இப்படி போனோம். வீட்டில் உட்காந்துட்டு ஒரு வீடியோ போட்டால் ஒரு 4 படம் பண்ணிட்டு இருக்கான் அந்த அப்படி. ஃபாலோ பண்ணி வாய்ப்பு வர மாட்டேங்குது. இதான் ஒரு கண்டென்ட்டை போட்டு வாய்ப்பு வாங்கிக்கிறான். ஏன்னா இன்னைக்கு சோசியல் மீடியா தான் இன்னைக்கு முன்னால் ட்ரை பண்ணுறதை தாண்டி இன்னைக்கு வந்து இன்ஸ்டாவை பார்த்தா நிறையா கமிட் பண்ணுறான் சூழல் ஆயிடுச்சு நீ சினிமாவில். அப்படி இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி ப்ரொடக்ஷனில் ரெஃபர் பண்ணி வாய்ப்பு கொடுத்த நன்றி சார். கமல் பிரதர் ஒரு 3 பேர்கிட்ட வேலை பார்த்த இயக்குநர்களில் பிரேம் சார், 90s மெய்யழகன் பிரேம் சார், அப்புறம் வந்து பாட்டல் ராதா, தினகரன், கமல், இவங்க 3 பேருமே வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஒரு போருக்கு போகிறீங்க, ஒரு வாளோட போகிறீங்க, அந்த வாளை எடுத்துட்டு பயங்கரமான ஒரு சம்பவத்தை ரொம்ப சாதாரணமாக சொல்லுவார். எப்படியாவது அதை நம்ம பெர்ஃபார்மன்ஸை வாங்கிருக்காங்க. ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படத்தில். இதில் வந்து திலீப் மாஸ்டரோட ஒர்க்கு ரொம்ப பயங்கரமான ஒர்க்காக இருக்கும். அப்புறம் எஸ் மூர்த்தி ஆர்ட் டைரக்டர், அவர் கன்ஃபார்மாக எல்லா விருதும் அடுத்து வர விருதுகள் அனைத்தும் அவருக்கு வாங்குவார். அப்புறம் கோகுல் கேமராமேன், அவரும் அதே மாதிரி ரொம்ப சாஃப்டான ஷூட்டிங் ஸ்பாட்டில் அமைதியாக இருக்கு. ஏதாவது ஒரு சத்தம் இருந்தாலும் அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் 2 பேர் இருக்கிறதே தெரியாது. அவர் வந்து மற்ற கூட நடித்த ஆக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. எல்லா பேர்த்துக்கும் வாழ்த்துக்கள். வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சார். சினிமாவில் இருந்துக்கிட்டு ஒரு சினிமாவே தெரியாத ஆளாக இருக்கிற எனக்கு தெரிஞ்ச ஜிவி சாராக தான் இருக்கும். ஒரு சில பேர் இருக்காங்க சினிமாவில், இப்போ சசிகுமார் சார், ஜிவி சார், இவங்கெல்லாம் வந்து எப்படின்னா இப்படி இத்தனை வருஷமா ஃபீல்டு இருக்காங்க, இவ்வளோ பெரிய ஆளாக இருக்காங்க, ஒரு சினிமா தானே ஒரு எதுவுமே தெரியாத ஒரு குழந்தை மாதிரி இருக்கிறாங்களேன்னு ஆச்சரியமாக இருக்கு எனக்கு அவரை பார்க்கும்போது. வாழ்த்துக்கள் சார். இன்னும் மிகப்பெரிய பேரலைல் இன்னும் அடுத்தடுத்து
நிறைய படங்கள் பண்ணி வெற்றி பெற வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. It's very difficult for me to come and speak on stage. Setla பேசுறதா எனக்கு வரும். But இன்னைக்கு it's a very very special day for me because எனக்கு வந்து ஜிவி 20 years-ஆ தெரியும். அண்ட் ஜிவி வந்து அன்னிலிருந்து இனி வர ஒன்னே தான் சொல்லிட்டு இருப்பாப்ல. I want to do a certain thing na I want to do a certain thing. அது நான் பேஷனேட்டா பண்ணணும்ன்ற அந்த சினிமாக்கு இருக்கிற அந்த ஒரு பேஷன் வந்து நான் வேற யார்கிட்டயும் நான் பார்க்கல, not at such a young age. And அவன் சொல்றது மட்டும் இல்ல, செஞ்சு காமிச்சிட்டான். Many times when he produces or when he does music, he'll say ஏதாவது டிஃப்ரெண்டா பண்ணலாம் சொல்லுவான், செய்வான். எனக்கு இந்த படத்துக்கு நான் ஃபர்ஸ்ட் காலையில வரும்போது everybody is like some, I think median age must be 25 years old. I felt like an old lady which I am. So I see the energy here. I love Kamal's work, it's extraordinary, and I love Gokul's work. I was just telling them, and Rasa is fantastic. And வேற என்ன சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல, because I think this film's passion is what makes this film, and I see the passion in everybody here. All the very best and congratulations. And Parallel Universe Pictures is GV home production, home production madri. So all the very best. எல்லாருக்கும் வணக்கம். வெற்றி as usual என்ன ஸ்டேஜ்ல பார்த்த உடனே சிரிக்க ஆரம்பிச்சிடுவாரு. Don't make me nervous. இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் கமல் மீட் பண்ணி கதை சொல்லும்போது நான் கொஞ்சம் பயந்தேன். ஏன்னா இவ்வளோ பெரிய கதை சொல்றாரு, இவ்வளோ பெரிய விஷுவல்ஸ்லாம் இருக்கு, இது புல் ஆஃப் பண்ணிடுவாரு, அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர் அப்படின்னு நான் பயந்தேன். பட் ஸ்பாட்டுக்கு போனதுடனே தெரிஞ்சது அவரோட கிளாரிட்டி. அண்ட் ட்ரெய்லர் பார்க்கும்போது உண்மையாகவே வந்து ஐ குட் சி தட் சூப்பராக புல் ஆஃப் பண்ணிட்டாரு. அண்ட் இதில் வந்து மெயினாக வந்து ஜிவி பிரகாஷுக்கு வந்து ட்ரிபிள் ரோல் ப்ளே பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா உங்களோட சப்போர்ட் இல்லைன்னா இந்த படம் இந்த அளவுக்கு வந்திருக்காது. அண்ட் அஃப்கோர்ஸ் கோகுல் பினாய் சூப்பர், மூர்த்தி ஆர்ட் டைரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்த டயலாக் ரைட்டர் திவேக். ஏன்னா அந்த திருநெல்வேலி அந்த தூத்துக்குடி ஸ்லாங்குங்கிறது வந்து எனக்கெல்லாம் ரொம்ப புதுசு. ஸோ அதை வந்து ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுத்து புரிய வச்ச திவேக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி ஏடி டீம், இளையராஜா ரொம்ப 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 ஹார்ட் ஒர்க்கிங், ஆகாஷ், அபிஜித், சுஷீல், கனிஷ் அண்ட் யோகேஷ் எல்லாருமே வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த படத்தை ரொம்ப சிறப்பாக வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. நன்றி. தேங்க்யூ. வணக்கம். ஓகே, காலை வணக்கம் அனைவருக்கும். வெற்றி, மானசா, ரஞ்சித் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகையாளர்களுக்கும் அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் வணக்கம். ஜிவிக்கு தயாரிப்பாளராக இது முதல் படம், கமலுக்கு இயக்குனராக இது முதல் படம், தமிழுக்கு இது ஒரு முக்கியமான படம். தம்பி கமல் வந்து எனக்கு கதை சொல்றப்போ மன்னிக்கணும், நேற்று நைட் ஒரு பாம்பேல ஒரு ஷூட், அங்கிருந்து அப்படியே ஓடி வந்தேன். கமல் எனக்கு கதை சொன்னோடனே சொன்னேன், கமல் இதுல வந்து நிறைய சிஜி ஒர்க் இருக்க, எப்படி பண்ண போறீங்க, இது உங்களுக்கு பட்ஜெட்லாம் அலோவ் பண்ணுமா அன்றப்போ எந்த கவலையும் இல்லாமல் கமல் சொன்ன ஒரு வார்த்தை, சார் ஜிவி சார் எனக்கு வந்து 100% அஷூரன்ஸ் கொடுத்துருக்காரு, இதோடைய ஃபுல்லஸ்ட் ஃபார்ம் கரெக்ட், அதை எக்ஸாக்ட் இது வராமல் நம்ம அவுட் எடுக்காமல் நம்ம அந்த படத்தை ரிலீஸ் பண்ண வேண்டாம். கிட்டத்தட்ட ஒரு வருஷ காலம் சிஜிக்கு மட்டுமே உழைச்சிருக்காங்க. அந்த விதத்தில் ஒரு தயாரிப்பாளர் நான் ஜிவியை நிச்சயமாக வாழ்த்துறேன், பாராட்டுறேன். ஜிவி கமலுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் வந்து தயாரிப்பாளராக ஜிவின்னு சொல்லுவேன். சமீபத்தில் தமிழ் திரைப்பட உலகில் என்னை ஆச்சரியப்படுத்திட்டு இருக்கிற ஒரு சிலர் ஜிவி ஒருத்தர். இந்த சின்ன வயசுல எப்படி இது சாத்தியமாகுது? நிறைய படங்களுக்கு மியூசிக் பண்றாரு,
ஒரு பக்கம் நடிக்கிறாரு, இப்ப தயாரிப்பு வேற எடுத்திருக்காரு கையில. அப்ப எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது. ஜிவி நான் ஒரு படம் ஒர்க் பண்ணிட்டு இருக்க டைம்ல அவர் போற போக்கில் சொன்னாரா அது மனசுல இருந்து சொன்னாரான்னு எனக்கு தெரியாது. என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னார், சார் ஒரு குறிப்பிட்ட வயசு வரை கடுமையா உழைக்கணும் சார், அதுக்கு பிறகு அது எல்லாம் தள்ளி வச்சுட்டு இந்த வாழ்க்கையை அதோட ஓட்டத்தில் வாழணும் சார் அப்படின்னாரு. ஜிவி இப்பவும் அதே பண்புல தான் இருக்காரு நான் நினைக்கிறேன். அதே எண்ணத்தோட தான் உழைச்சிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக எல்லாமே அவனுக்கு கை விடும். ஜிவி பற்றிலாம் பேச ஆரம்பிச்சுன்னா அது பேக் ஸ்டோரி போயிட்டே இருக்கும். பீரியட் ஃபிலிம் மாதிரி அது 92, ரோஜா, அம்மா, ரஹ்மான் அப்படி போயிட்டு இருக்கா. ரொம்ப எமோஷனல், வேண்டாம், ரொம்ப இதாகிடும். கமல் இனி தமிழ் சினிமாவில் ஒரு பேசப்படக்கூடிய இயக்குநர்கள் இருப்பார் என்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அதை நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தேன். ரொம்ப மகிழ்ச்சி. எங்களுக்கு ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்துருந்தாங்க, அதுக்கு நன்றி. நாங்களும் எங்களால் முடிஞ்சதை செஞ்சுருக்கோம். ஊடக நண்பர்கள் வழமை போல மக்களிடம் இந்த படத்தை கொண்டு சேர்க்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. எல்லாருக்கும் தேங்க்ஸ். வந்திருக்க ப்ரெஸ், மீடியா, ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ஆக்டர்ஸ் அண்ட் எஸ்பெஷலி இன்னைக்கு வந்திருக்க சீஃப் கெஸ்ட் கலைப்பணி எஸ் தானு சார், வெற்றிமாறன் சார், ரஞ்சித் சார் அண்ட் மீடியா ஃப்ரெண்ட் அஸ்வத். இந்த டேக்கு நான் எவ்வளோ வருஷம் உழைச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும். பட் ஐ வாண்ட் டு மேக் ஷூர் தட் மை ப்ராடக்ட் செல்ஸ். நம்மளோட கஷ்டத்தை இங்கே செல் பண்ண வரல, நம்ம ப்ராடக்டை செல் பண்ண வந்திருக்கேன். ஸோ அந்த விதத்தில் ஐ ஹோப் த ஸ்ட்ரகிள், சாக்ரிஃபைஸ் அண்ட் எஃபர்ட், மணி தட் எவ்ரி ஒன் ஹஸ் புட் இன் டு திஸ் ஃபிலிம் இஸ் ஆன் ஸ்க்ரீன். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நான் தேங்க் பண்ண நினைக்கிற பீப்புளில் ஃபர்ஸ்ட் ஜிவி சார். ஏன்னா ஷார்ட் ஃபிலிம்ஸ் லோ பட்ஜெட் ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுக்கிற ஆள் நான். 20,000 ரூபாய் ஷார்ட் ஃபிலிம்னாலே நம்மளுக்குலாம் ஐயோ பட்ஜெட் வந்து ஜாஸ்தியாக இருக்கு, எப்படி இதை நம்ம பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆள். நம்மளுக்கு ஒரு ஐடியா வரும், அந்த ஐடியாவுக்கு பட்ஜெட் இல்லை. அப்படிப்பட்ட ஐடியா கிங்ஸ்டன். நம்மளுக்கு அதை நம்ம ட்ராவல் ஒரு 5-6 இயர்ஸ் ட்ராவல் சாரோடையே இருக்குது. எனக்கு படங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஐடியா வந்துச்சு. 20,000 ரூபாய் ஷார்ட் ஃபிலிம் பண்ணுற ஒரு பையனை ஒரு கிட்டத்தட்ட 20 கோடி ரூபாய் படம் பண்ண சான்ஸ் கொடுத்த ஜிவி சாருக்கு ஃபர்ஸ்ட், தட் இஸ் மை ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ். அண்ட் சப்போர்ட் பண்ண ஜி டீம், வினோத், தினேஷ் எல்லாரும். ஏன்னா இவங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணது இட்ஸ் நாட் மீ, இட்ஸ் நாட் கமல். தி சப்போர்ட்டட் த ஐடியா பிஹைண்ட் கிங்ஸ்டன். அந்த ஒரு ஐடியாக்கான பவர் அண்ட் ஐடியாக்கான சப்போர்ட் இஸ் வாட் யூ ஆர் சீயிங் டுடே. இந்த ஐடியாவை ஸ்க்ரீனுக்கு எடுத்துகிட்டு வர அதுக்கு அடுத்த சேலஞ்ச் நம்மளுக்கு இருந்தது. நம்மளோட டீம், க்ரூ, கேஸ்ட் எல்லாரும். நம்மளோட படத்தோட பிக்கஸ்ட் செல்லிங் பாயிண்ட் இஸ் கோயிங் டு பி த மேக்கிங். ஸோ அதை நம்பி நம்ம போட்ட காஸ்ட் அண்ட் எஃபர்ட் தெரியறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த டிஓபி கோகுல் பினாய், ஆர்ட் டைரக்டர் SS மூர்த்தி, நம்மளோட எடிட்டர் சான் லோகேஷ் அண்ட் மெயின்லி திலீப் சுப்ராயன் மாஸ்டர். அவரோட எஃபர்ட் இன் திஸ் ஃபிலிம் இஸ் கோயிங் டு பி ஸ்போக்கன் அபவுட். ஏன்னா டிப்பிக்கலான ஃபைட்ஸ் அப்படின்னு இந்த படத்தில் இருக்காது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரோட ஒர்க் இஸ் பிளெண்டட் இன்டு த ஸ்டோரி. இந்த படத்துக்குள்ளே இருக்கிற நார்மலான சீன்ஸே நம்மளுக்கு ஒரு ஆக்ஷன் சீன் மாதிரி அமையுது. அதை எப்படி சிஜி அண்டர்ஸ்டாண்டிங்கோட பீப்புளுக்கு ப்ரெசென்ட் பண்ணுங்கிறதுல எங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருந்தார். அண்ட் நம்மளோட VFX டீம் நெக்ஸ்ட் அவங்களோட சப்போர்ட் அண்ட் அவங்களோட குவிக் திங்கிங் நம்மளுக்கு இந்த படத்தை சொன்ன டைமில் சொன்ன பட்ஜெட்டில் முடிச்சு தர முடிஞ்சது. அப்பார்ட் ஃப்ரம் ஆல் திஸ் ஐ ஹாவ் மை அமேசிங் கேஸ்ட். ஜிவி சார் ஆப்வியஸ்லி டானிங் another hat, ஹீரோ, ப்ரொடியூசர் அண்ட் மியூசிக் டைரக்டர். திவ்யா வாஸ் a very good addition to the team. நம்மளுக்கு படத்துக்கு தேவைப்பட்ட இந்த கேரக்டருக்கு தேவைப்பட்ட எல்லாமே அமையற ஒரு ஹீரோயினாக அவங்க வந்தாங்க. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் we have 3 talented artists that you saw. முன்னாடி வந்து பேசிட்டு போனாங்க. அவங்களோட வைப் இந்த மாதிரி தான் இருக்கும். செட்டில் டெய்லி இதே தான் நடக்கும். இந்த வைப்பில் இருக்கிறவங்கள வச்சு ஒரு ஹாரர் அட்வென்ச்சர் எடுக்கிறது தான் என்னோட சேலஞ்ச். டெய்லி செட்டில் இதே தான் நடந்துட்டு இருக்கும். ஆக்ஷன் வந்தால் மூட் மாறணும். ஸோ தட் வாஸ் a very good experience. அதுக்கப்புறம் நம்மளோட சீனியர் ஆக்டர்ஸ் இந்த படத்துக்கு ஒரு டிஃப்ரெண்ட் லேயர் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த படம் பார்த்தீங்கன்னா தெரியும், இட் ஹாஸ் 2 different zones to it. அந்த ஒரு டைம்லைன்ல நடக்கிற ஒரு கதையை ரொம்ப கம்மி டியூரேஷன்ல சொல்ல வேண்டிய எமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸை கன்வே பண்ண சேத்தன் சார் ஆகட்டும், அழகு பெருமாள் சார் ஆகட்டும், குமரவேல் சார் ஆகட்டும், 3 பேருமே அது அவ்வளோ நல்லா எஃபெக்டிவாக பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் என்னோட தேங்க்ஸ். இது தவிர நான் மிஸ் பண்ணியிருந்தா இந்த படத்தில் ஒர்க் பண்ண எவ்ரி ஒன், ஃபோட்டோ ஃப்ளட்லேருந்து ப்ரொடக்ஷன்லேருந்து நம்மளுக்கு ஆன் டே கிட்டத்தட்ட 200 பேர் ஒர்க் பண்ணாங்கன்னா 200 பேரோட எஃபர்ட்டும்
இந்த ஒரு ஐடியாக்காக அப்படிங்கிற ரெஸ்பெக்டை தான் நான் பார்க்குறேன். அவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஐ திங்க் அவ்வளோதான். ஐ எம் excited to present the film to you all. I hope you like it. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் இன்னைக்கு எல்லாரும் வந்ததுக்கு பெரிய பெரிய நன்றி. அண்ட் முக்கியமாக சீஃப் கெஸ்ட் வெற்றிமாறன் சார், தானு சார், ரஞ்சித் சார், அஸ்வத் எல்லாருக்கும் பெரிய நன்றி. எனக்கு வெற்றிமாறன் சார் தான் ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு நீங்கள் எங்களோட ஈவெண்ட்க்கு வந்தது வந்து இட் மீன்ஸ் அ லாட் டு அஸ். தேங்க்யூ சார். அண்ட் ஸோ வந்து 3 years முன்னாடி என்னோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்காக உங்கள் ப்ரெஸ் மீடியா அவங்க எல்லாரையும் பார்த்தேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் பார்க்குறேன். ஸோ கிங்ஸ்டன் பற்றி சொல்லணுன்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் கிங்ஸ்டனோட ஸ்டோரி சொல்ல வரும்போது கமல் வந்து ஒரு லுக் டெஸ்ட் வீடியோ காமிச்சாரு. அதை பார்த்த உடனே நான் முடிவு பண்ணேன், நான் அந்த ப்ராஜெக்ட் கண்டிப்பாக பண்ணுறேன் சொல்லிட்டு. இட் வாஸ் தட் குட். கலர்லேருந்து எல்லாமே வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வச்சுருந்தாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து ஜிவி சார். So second movie with him, he's such an amazing person. He's an amazing person to work with. And அவர் கூட என்னோட செகண்ட் ப்ராஜெக்ட் வந்து திரும்பி நான் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் பண்ணும்போது 3 ப்ராஜெக்ட்ஸ் பண்ணேன், பட் எதுவுமே ரிலீஸ் ஆகல. ஸோ மேபி இட்ஸ் டெஸ்டின் நினைக்கிறேன் திரும்பி கிங்ஸ்டன் தான் வரணும்னு சொல்லிட்டு. அண்ட் ஐம் வெரி ஹாப்பி லைக் லைக் நான் கிங்ஸ்டன் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. அண்ட் ஸோ கமல் பற்றி சொல்லணும்னா, இவ்வளோ காம் அண்ட் கம்போஸ்டான ஒரு டிரெக்டர் நான் பார்த்ததே இல்லை. இவ்வளோ காம்ப்ளிகேட்டடான ப்ராஜெக்டை வந்து செட்டில் ஒரு டைம் கூட நீங்கள் சத்தம் போட்டு பேசி நான் பார்த்ததே இல்லை. அதுவே வந்து எனக்கு பெரிய சர்ப்ரைசிங்காக இருந்தது. ஏன்னா யூஸ்வலாக நிறையா டென்ஷன் இருக்கும் டேரக்டராக இருக்கும்போது. ஸோ யூ ஆர் வெரி ஸ்வீட் டு அஸ், வெரி கைண்ட் டு அஸ். தேங்க்யூ. அண்ட் கோகுல் சினிமாட்டோகிராஃபர், ஒரு டைம் கூட என் கூட பேசினதே இல்லை. சினிமாட்டோகிராஃபர் ஷூட்ல 70 days ஷூட் பண்ணியிருக்கோம். ஒரு டைம் கூட கொஞ்சம் இப்படி நில்லுங்க அப்படி நில்லுங்கன்னு கூட சொன்னதே இல்லை. பட் அவரோட ஒர்க்ல அவர் எப்பயுமே பர்ஃபெக்டா பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ கோகுல். அண்ட் மூர்த்தி சார், ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. ஏன்னா செட் போட்டப்பெல்லாம் ஃபுல் ஹைட்ராலிக்ஸ்ல எல்லாமே ஒர்க் ஆகணும். அதெல்லாம் வந்து எவ்வளோ டிஃபிகல்ட்டா இருக்கும்னு அது பார்க்கும்போதே தெரிஞ்சுது. அண்ட் from the production to the back end work பண்ண எல்லாருமே வந்து they had put in so much efforts to the film, and கண்டிப்பா அது உங்க எல்லாருக்கும் பார்க்கும்போது தெரியும். அண்ட் என்னோட காஸ்ட் அமேசிங் co-actors ராஜேஷ், அப்புறம் ராஜேஷ், ஆண்டனி அருண். ஆண்டனிக்கு வந்து நிறைய மனசுக்குள்ள வச்சுட்டு இருந்திருக்காரு. இன்னைக்கு வந்த உடனே நிறைய குட்டி தீத்துட்டீங்க. அண்ட் ராஜேஷ் வந்து எங்களோட கோச். அவர் தான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வந்து நம்ம பேசும்போது வாயிலிருந்து வருதா, நெஞ்சில இருந்து வருதா, மூக்குல இருந்து வருதா ஒரு வார்த்தைன்னு எனக்கு சொல்லி கொடுத்தவர் அவர். ஸோ இட் வாஸ் லவ்லி ஒர்க்கிங் வித் யூ கைஸ். ஏன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கும் அந்த ஹோல் செட்டு. நீங்க எல்லாருமே வந்து ரொம்ப லைக் ஜாலியா வச்சிருந்தீங்க. யாராவது ஒருத்தவங்க சிடுமூஞ்சா இருந்திருந்தா கூட வந்து அது கஷ்டமா இருந்திருக்கும் எல்லாருக்கும். இந்த சைடு ஃபுல் மழையில நனைஞ்சிருப்போம், கஷ்டமா இருக்கும். இந்த சைடு பார்த்தா சிரிச்சுட்டு ஜாலியா இருக்கும். ஸோ இட் வாஸ் லவ்லி ஒர்க்கிங் வித் யூ கைஸ். அண்ட் யா, உங்க ஒர்க் பண்ண எல்லாருக்குமே பெரிய பெரிய நன்றி. And finally I have to thank my mom. அவங்க அம்மா இங்க வரல, but she always stands by me. And அம்மா, thank you for everything. And வேற இவங்க திலீப் சுப்ராயன் மாஸ்டர் ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் எனக்கு கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. ஸோ அது நல்லா பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லாரும் பார்த்துட்டு சொல்லுங்க. அண்ட் விஷுவலி வந்து ஒரு இது வந்து கிங்ஸ்டன் வந்து தியேட்ரிக்கலா இட்ஸ் கோயிங் டு பி an amazing film. உங்க எல்லாருக்கும் ஒரு விஷுவல் ட்ரீட்டா இருக்கும். ஏன்னா இதுல இருக்கிற கலர் எல்லாமே வந்து அவ்வளோ நல்லா இருக்கு. ஸோ ப்ளீஸ் எல்லாரும் தியேட்டர் போய் பாருங்க. அண்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எல்லாரும் தான் மக்களுக்கு கொண்டு போய் கொடுக்குற ஆளுங்க. ஸோ ப்ளீஸ் இது ஒரு கண்டிப்பா நல்ல படமா இருக்கும். நீங்க இதை சப்போர்ட் பண்றதுல தான் இன்னும் தமிழ் சினிமால இன்னும் நிறைய இந்த மாதிரி ஒரு புது டிரெக்டர்ஸா இருக்கட்டும், புது ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே வருவாங்க. ஸோ யா, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.
இருங்க. I just have a quick question for you. So stunt எல்லாம் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. So how does the stunt come out? Other than that, one special moment உங்களுக்கு செட்ல எவ்வளோ வருஷம் ஆனாலும் மறக்க மாட்டீங்கன்னா அதை சொல்லுவீங்க. ஸ்டண்ட் வந்து இட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் நான் சொன்ன மாதிரி, அதனால நான் நல்லா பண்ணியிருக்கேனான்னு நீங்கள் எல்லாரும் நானே இன்னும் பார்க்கல, ஸோ பார்த்தா தான் தெரியும். ஐ திங்க் இட்ஸ் கம் அவுட் வெல். ஏன்னா இட்ஸ் திலீப் மாஸ்டர் அண்ட் ஆப்வியஸ்லி இட்ஸ் கோன் பி an amazing stunt. ஸோ மெமரபிள் மூமெண்ட் சொல்லணும்னா எல்லாமே மெமரபிள் மூமெண்ட் தான். ஏன்னா எல்லாமே ரொம்ப ஃபன்னாக இருக்கும், ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஃபுல் டைம் நினைஞ்சிட்டே இருப்போம். முடி கொஞ்சம் நிறையா இருக்கனால ஜடை பின்னி இருப்பேன். நான் ஃபுல் ஈரமாக இருக்கும் எனி டைமும். ஸோ நிறைய டைம் வந்து நான் வந்து கோச் இருக்கேன் ப்ரொடியூசர் கிட்ட, டேரக்டர் கிட்டயும், ஏன் இவ்வளோ நிறையா வைக்கிறீங்க சீன்ஸ்ன்னு சொல்லிட்டு. அது எனக்கு கஷ்டமாக இருந்தது. பட் தென் இட் வாஸ் ஃபன் ஒர்க்கிங் வித் யூ ஆல். அண்ட் யா, தேங்க்யூ ஸோ மச். ப்ரெஸ் மீடியா வந்திருக்க இங்கே இருக்கிற டெக்னீஷியன்ஸோட ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெற்றிமாறன் சார், தானு சார், ரஞ்சித் சார் அண்ட் ஜி பிரகாஷ் சார், ஆக்ட்ரஸ் மேம், ஃபைனலி மை ஃப்ரெண்ட் கமல் பிரகாஷ். அண்ட் நான் கமலுக்காக தான் வந்தேன். பட் நான் கமலை பற்றி பேசுறத விட நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஜிவி சார் பற்றி பேசணும். ஏன்னா நான் வந்து ஜிவி சார் வந்து கமலை எவ்வளோ பேக் பண்ணிட்டு இருக்காருன்றத நான் ஒரு 5-6 இயர்ஸாக நான் கண்ணால் பார்க்குறேன். அது வந்து ஒரு டைரக்டருக்கு அது ஒரு நடக்குது, ஒரு ஹீரோ மூலமாக, ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்க ஒரு பெரிய டெக்னீஷியன் மூலமாக, இன் டர்ம்ஸ் ஆஃப் மியூசிக் ப்ரொடியூசர் whatever. It's because I think the trust that he has on Kamal. And அவ்வளோ சீக்கிரம் அது நடக்காது கமல். அது you are blessed to have somebody like GV sir who has been backing you from day one. ஏன்னா நீ ஹைவே காதலின்ற ஷார்ட் ஃபிலிம் பண்ணதுலேருந்து அவர் வந்துட்டு உன்னை வந்து பேக் பண்ணிட்டு இருக்காரு, விச் இஸ் அ வெரி குட் திங். லைக் யூ நோ, ஜஸ்ட் பேக்கிங் டேலண்ட்ஸ். அண்ட் நான் வந்து உங்கள் செட்டுக்கு வந்து இந்த செட்டிங் அன்னைக்கு இல்லை. ஸோ ஒரு திடீர்னு ஒரு பாகுபலி செட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருந்தது. எனக்கு பிரம்மாண்டமாக இருந்தது. என்னது கமல் பிரகாஷ் இவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் பட்டு எட்டா அப்படின்ற மாதிரி ஒரு இது இருந்தது. பார்த்தா ஒரு பெரிய கப்பலே கட்டி வச்சிருக்காங்க, உள்ள அவ்வளோ பேர் இதோ கூச்சுலாம் இருக்கானுங்க தண்ணிக்குள்ள. அதுக்கப்புறமா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா ஒரு 200-300 பேர் அந்த செட்டில் வேலை பார்க்குறாங்க. எல்லாம் இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் சும்மா ஓடினே இருப்பானுங்க, அந்த மாதிரி ஓடிட்டே இருக்கானுங்க. அதுக்கப்புறமா மேலேருந்து தண்ணி கொட்டுது, அப்படியே ஆன் அப்படின்னா மேலே அப்படியே ஷவர் ஃபுல்லாக அப்படியே ரெயின் அடிக்குது. ஸோ it is technically a bigger budget film than what this industry talks in terms of the market, that this everything. But the conviction that a producer has to just make a vision come through, paathukalam budgetlam aprom, but at the end of the day what is needed for the film first and backing that idea is what a great producer is, and that's what GV sir is. And me knowing what all he has gone through and you giving him such a avlo periya or canvas kudukumbodhu, I hope you have used it very well, Kamal. Like you know, that is very important. And thank you so much for that, sir. And with respect to Gokul Binoy, the cinematographer, எனக்கு அவரை தெரியும், ரொம்ப நாளாவே தெரியும். From in the days, he is an excellent cinematographer, and you are blessed to have him in your technical team. And Divya Bharati ma'am, உங்களுடைய பேச்சுலர்ல உங்க ரெண்டு பேரோட பேர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது with respect to the songs and everything. And finally it is happening again for this film அப்படின்னும் போது I'm so so happy for you. Maybe it's meant to happen this way. And ஜி பிரகாஷ் சார், நான் வந்து எனக்கு உங்களை த்ரிஷால நயன்தாரால வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஜாலியாக ஒரு மாதிரி அராத்தா. இன்ஃபேக்ட் நீங்கள் அந்த பாபா பாஸ்கர் இதில் வந்து பயங்கரமாக டான்ஸ் ஆடிருப்பீங்க. எனக்கு சர்ப்ரைஸ் ஆயிடுச்சுன்னா, அதுக்கு முன்னாடி விஜய் சாரோட பாட்டில் வாங்கினா உனக்கான தான் ஆடிருப்பீங்க. டப்புன்னு கட் பண்ண இங்கே பயங்கரமாக இறங்கி குத்திருந்தீங்க. இட் ஷோஸ் லாட் ஆஃப் எஃபர்ட். எனக்கு ரொம்ப அதுலேருந்து பிடிச்சிருந்தது. அகைன் பேச்சுலரில் ரொம்ப பிடிச்சிருந்தது. லைக் யூனோ, and in this kind of film where it needed lot of technical support, நீங்க அதை ப்ரொவைட் பண்ணிருக்கீங்கன்னும் போது லைக் யூ நோ ஷோஸ் பேசிக்லி வாட் அ ஹியூமன் யூ ஆர். ஸோ ஐம் வெரி அகெயின் தேங்க்ஃபுல் டு யூ. அண்ட் கமல், நான் டீசர் பார்த்தேன். இட் வாஸ் லாட் இன் அ வெரி குட் ஸ்டாண்டர்ட்ஸ். ஆக்சுவலி கமல் பத்தி சொன்னா இஸ் மோர் ஆஃப் அ டெக்னிக்கல் கை. சரி, டைரக்டர்ஸ், ரைட்டர்ஸ் அப்படின்றது நம்ம ஊர்ல அதிகமா இருக்கு அப்படின்றது தான். பட் director itself is a big job அப்படின்றது வந்துட்டு with respect to these kind of films. ஏன்னா
such technical things handle பண்றது like you know in terms of previous இப்போ ஏதாவது எங்க கேங்ல இப்போ நானு விக்னேஷ் பிரதீப் இவங்கெல்லாம் வந்துட்டு we're all one gang is my like a brother to me கமல். ஸோ இப்போ ஏதாவது டெக்னிக்காக புதுசாக ஏதாவது ஒன்று வந்திருக்கு, ஏதாவது ஒரு புதுசாக ஒரு ஆப் வந்திருக்கு, ஏதாவது ஒரு விஷயம் வந்திருக்குன்னா அது கமல் தான் ஃபர்ஸ்ட் காண்டாக்ட் பண்ணுவான், இல்லை அவனே வந்து சொல்லுவான். ஸோ இட்ஸ் லைக் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ஸ்டே அப்டேட்டட் வித் எவ்ரி திங் அண்ட் இட்ஸ் ரிஃப்ளெக்ட்ஸ் ஆன் யுவர் ஃபிலிம். நான் டைம் எடுத்துக்கிறேன், சாரி, ஜஸ்ட் ஐம் ஹாப்பி. அண்ட் ரஞ்சித் சார், எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் சார். ஃபார் ஆல் தி ஒர்க்ஸ் தட் யூர் டூயிங் with so much of heart, with different backdrops. I'm happy that you've come to support this film and my friend. And வெற்றிமாறன் சார், நான் இப்போ இந்த ஸ்டேஜில் நிற்கிறதுக்கு நீங்கள் ஒரு முக்கியமான காரணம். எனக்கு உங்களை ஞாபகம் இருக்கான்னு கூட எனக்கு தெரியல. முதல் முத்தம்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம், எனக்கு அவார்ட் கிடைக்கல. ஆனால் நீங்கள் வந்து இந்த பையன் நல்லா ரைட்டராக வருவான்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னதை வச்சு தான் ஒரு 10 வருஷம். அதுக்கப்புறம் தான் இப்போ ஊமை கடலே டிராகன் எல்லாமே. அண்ட் இந்த ஸ்டேஜை நான் ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு. அண்ட் தானு சார், எனக்கு நான் துப்பாக்கி அப்போ நான் கொஞ்ச நாள் அசிஸ்டன்ட் ஒர்க் பண்ணேன் சார், கத்தி அப்போ. அப்போ நீங்கள் வந்ததை பார்த்தேன், உங்கள் பேஷன் எனக்கு அப்போ தெரியும் சார். நீங்கள் வாட் அ ஃபிலிம் ப்ரொடியூசர், எவ்ரி திங் யூஆர், அண்ட் யூஆர் அ கிரேட் சேல்ஸ்மேன். இன் டர்ம்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் உங்களை அச்சுக்க இல்லை சார். ஐம் ஸோ கிளாட் தட் என்ன உங்களுக்கெல்லாம் முன்னாடி என்னையும் கூப்பிட்டு இங்கே பேச வச்சதுக்கு ரொம்ப நன்றி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி. கமல், நீ நல்லா வரணும் ஃபார் ஆல் த ஹார்ட். அண்ட் நீ ரொம்ப முக்கியமான ஒருத்தவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்ல மறந்துட்ட, விச் இஸ் வெரி பேட். உன்னோட ஒய்ஃப்க்கு, பிகாஸ் த பிக்கஸ்ட் பேலன்ஸ் யுவர் லைஃப் இஸ் ப்ரொவைடிங். நீ இவ்வளோ இப்போ நிம்மதியாக கொஞ்சம் மூஞ்சி காமாக இருக்குன்னா இட்ஸ் பிகாஸ் ஆஃப் யர் ஃபேமிலி and your kids and everything, your parents. And I take this opportunity to thank your wife Kamal, Divya Kamal, for அதாவது நானே கடைசியில் இன்னொரு தடவை வந்து இதை சொல்லலான்னு இல்லை சொல்ல வேண்டியது நீ சொல்லலடா, எனக்கு சொல்லலடா. நான் பாட்டு வந்து அதனால தான் சரி சொல்லிட்டேன். எனக்கு தோணுச்சு நீ சொல்லலன்னு சொல்லிட்டு. திவ்யா, நானே சொல்லலான்னு இருந்தேன், நம்பிடாத. Very happy for you. And press and media, நீங்கள் டிராகன் கொடுத்த பெரிய சப்போர்ட். அவங்களால தான் இப்போ இந்த ஸ்டேஜ் எல்லாமே. நீங்கள் எழுதின ஒரு வார்த்தையும் இட் ஹஸ் சேஞ்ச் மை லைஃப் ரைட் ஃப்ரம் ஹோம் மை கடவுளே. நீங்கள் கிங்ஸ்டனுக்கும் அதே பண்ணணும்னு நான் ரொம்ப இது பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். நான் சார் வணக்கம், வெற்றி சார், மற்ற எல்லாருக்கும் வணக்கம். அஸ்வத் வாழ்த்துக்கள். ஜிவி சார் வந்து இந்த படம் ஆரம்பித்ததுலேருந்தே பயங்கர நம்பிக்கையோட, அவர் என்ன சொல்கிறது, ஒரு பயங்கர எனர்ஜியாகவே இந்த படத்தை பற்றி பேசிட்டே இருப்பார். ஃபர்ஸ்ட் டைம்லேருந்தே அந்த விஷுவல்ஸை காட்டி. ஸோ இந்த படம் வந்து டெஃபினட்டாக வந்து ஒர்க் ஆகும். இந்த படத்து மேலே அவருக்கு வந்து பெரிய நம்பிக்கை இருக்குது. ஆனால் என்னென்னா, ஒரு பட்ஜெட்டை மீறி செலவு பண்ணுற ஒரு பயம் கூட இல்லாமல் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம் டிரெக்டருக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்தது வந்து உண்மையிலேயே வந்து ரொம்ப முக்கியமானதாக நான் வந்து பார்க்குறேன். ஏன்னா இன்றைக்கி வந்து நம்பிக்கை அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக நான் பார்க்குறேன். அப்புறம் கிரியேட்டர்ஸை நம்புறது, கான்செப்டை நம்புறது. ஒரு புதுசாக ஒரு கான்செப்ட் வருதுன்னா இதுக்கு முன்னாடி வந்து அது ஒர்க் ஆயிருக்கா இல்லையா அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. ஆனால் வந்து இந்த மாதிரி ஒரு கான்செப்டை நம்பி, இப்படி ஒரு விஎஃப்எக்ஸ் டீமையும் நம்பி, அவங்க மேலே நம்பிக்கை வச்சு, ஏன்னா நம்மக்கிட்ட வந்து பெரிய பொருளாதார பலம் இல்லை. ஒரு மாதிரி ஒரு பயங்கர டெக்னிக்கலாக ஒரு விஎஃப்எக்ஸில் வந்து செம்ம சூப்பராக சவுண்டாக ஒரு படம் பண்ணுறது அப்படின்றது வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய சேலஞ்ச். அந்த சேலஞ்சை வந்து நான் கேட்டேன், விஎஃப்எக்ஸோட பட்ஜெட்டை கேட்டேன். இந்த படத்துக்கும் இவங்க காட்ட விஷுவல்ஸுக்கும் வந்து நிச்சயமாக அந்த பட்ஜெட் பத்தாது. ஆனால் அந்த பட்ஜெட்டில் இதை அச்சீவ் பண்ணியிருக்கிறது பயங்கர கன்வின்சிங்காக இருந்தது. அந்த விஷுவல்ஸ் ஆரம்பத்துலேருந்தே வந்து அந்த விஎஃப்எக்ஸ் டீம் மேலே ஜிவி சாருக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது. அவர் தொடர்ந்து அதை பற்றி பேசிட்டே இருந்தார். அண்ட் இந்த டீம் மேலே, குறிப்பாக டிரெக்டர் மேலே, அண்ட் வந்து இங்கே இருக்கிற எல்லாரும் அந்த டெக்னீஷியன்ஸ் மேலே, இங்கே பேசின எல்லார் மேலேயும் வந்து அவர் தொடர்ந்து பயங்கர நம்பிக்கை வச்சுட்டு இருந்தார். அண்ட் இந்த படம் என்னன்னா, அவர் வந்து வேற எந்த படத்தை பற்றி பேசினாலும் வந்து கிங்ஸ்டனை பற்றி பேசுவார். அதோட போஸ்டரை காட்டுவார். அதோட வீடியோ நான் பாருங்க இப்படி ஒரு படம் பண்ணிருக்கோம். ரொம்ப நாளாக அதை விற்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணிட்டே இருக்காரு. இதை எப்படியாவது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ட்ரை பண்ணிட்டே இருக்காரு. அது நிச்சயமா ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு வந்து அந்த ட்ரெய்லர் பார்க்குறப்போ வந்து
அதோட விஷுவல் குவாலிட்டி, சவுண்டு அண்ட் மியூசிக் எல்லாமே பயங்கர பிளெண்ட் ஆகிட்டு, அப்புறம் அதோட ஆர்டிஸ்ட்டு, அப்புறம் என்னென்னா அதோட விஎஃப்எக்ஸ் ஒர்க்குடைய அந்த ரியாலிட்டி வந்து உண்மையிலேயே வந்து நிச்சயமாக இது கரெக்டாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னு வந்து நம்புகிறோம். ஏன்னா இன்னைக்கு வந்து தமிழ் சினிமாவில் திரைப்பட உலகத்தில் வந்து ஒரு படம் எடுத்து ரிலீஸ் பண்ணுறது வந்து ஒரு பெரிய சவாலான ஒரு விஷயமா தான் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது. அப்படி இருக்கிறப்ப வந்து இந்த மாதிரி கண்டென்ட் பேஸ்டு படத்தை நம்பி எடுத்து இது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயந்தான். அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு வந்து போராட்டிகிட்டு இருக்க இந்த குழுவுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் வந்து ஜிவி சார் வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து வெற்றிமாறன் சார் படம் பண்ணிருக்கிறப்பவே வந்து யோசிப்பேன், எப்படி இவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறாரு, என்ன விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து யோசிப்பேன். என்ன மியூசிக் சென்ஸ் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு யோசிச்சிருக்கிறப்போ எனக்கும் அவருக்கு வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஜிவி நம்மளை பேசவே விட மாட்டார். நம்ம பேசுறதுக்கு முன்னாடியே அவர் ஒரு இமேஜினேஷனில் வந்து போயிடுவார், இப்படி தானே சார் வேணும் அப்படின்னு கேட்பாரு. அண்ட் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. எனக்கு வந்து கதை சொல்றதே சரியா வராது, அப்புறம் வந்து சிச்சுவேஷனும் இன்னும் பயங்கரமா சொல்லுவேன் நான். அப்புறம் வார்த்தைகளும் எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வார்த்தைகள் எழுதியும் வந்து சொல்ல வராது. ஆனா அந்த சொல்ற அந்த வார்த்தைகள் அற்ற ஒரு இடைவெளியை சரியா புரிஞ்சுக்கிற ஒரு டெக்னீஷியனா நான் வந்து ஜிவியை பார்க்குறேன். உண்மையிலேயே வந்து அது ரொம்ப முக்கியமானதா, என்ன மாதிரி கிரியேட்டர்ஸ்க்கு வந்து ரொம்ப முக்கியமானதா நான் வந்து பார்க்குறேன். ஏன்னா வந்து சில விஷயங்களை நம்மளால சொல்லி புரி வைக்கவே முடியாது. அது அப்படியே மண்டையில் இருக்கும், இல்லை நெஞ்சில் இருக்கும், அது வந்து வெளியே வராது. அது எழுதாவும் எழுத முடியாது. அப்படி எழுத முடியாததை வந்து சொல்லி புரிய வைக்கிறது வந்து ரொம்ப சவாலான விஷயம். ஆனால் வந்து எனக்கு சந்தோஷம் அந்த மாதிரி பயங்கர கம்ஃபர்டபுளான ஒரு மியூசிஷியன் எனக்கு. அதுக்கப்புறம் வந்து ஜிவி வந்து பயங்கர கம்ஃபர்டபுளாக இருந்தார். நேற்று கூட வந்து வேட்டுவம் பற்றி அவர்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கிறப்ப வந்து கதையே பெருசாக சொல்லலை, ஆனால் அதுக்குள்ள வந்து ஒரு 3 டியூன் ரெடி அப்படின்ற இடத்துக்கு வந்து போயிட்டாரு. ஸோ இப்படி பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு சவுண்டு பண்ணலாம், அந்த மாதிரி வந்து என்ன சொல்றது, என்ன இன்னும் சரியா புரிஞ்சிக்கிற ஒரு டெக்னீஷியனா அண்ட் ஒரு ஆர்டிஸ்டா ஜிவி இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ஆர்டிஸ்ட் அண்ட் டெக்னீஷியன். அண்ட் வந்து இந்த டீம் மேல அண்ட் எல்லார் மேலேயும் வந்து பெருசா நம்பிக்கை எடுத்து இந்த படத்தை வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. அது பெரிய சக்சஸ்ஃபுல்லா அமையணும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் வந்து கமல் வாழ்த்துக்கள். ஒரு பெரிய ஒரு கனவோட நீங்க இந்த படத்தை வந்து எடுத்திருக்கீங்க. அண்ட் வந்து இட் இஸ் நாட் பாசிபிள். இந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் படத்துல இப்படி ஒரு பட்ஜெட் கிடைக்கிறதும் பாசிபிள் இல்லை, அப்படி இப்படி ஒரு கதை யோசிச்சு எடுக்கிறதும் வந்து இங்க பாசிபிள் இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர்ஸ் வந்து நிறைய லிமிடேஷன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் படம் பண்ணிட்டு செகண்ட் டைம் பண்றதும் இன்னும் நிறைய லிமிடேஷன் இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் டைம் கிடைக்கிறதே பயங்கர லிமிடேஷன். அந்த லிமிடேஷனை வந்து இது மாதிரி ஷார்ட் ஃபிலிம் ஜானர்லேருந்து வந்து உங்களை நம்பி இப்படி ஒரு படத்தை கொடுத்து, ஆனால் நீங்கள் வந்து டெக்னிக்கலாக பயங்கர எக்யூப்டாக ஒரு படத்தை வந்து ஒரு ட்ரெய்லரை நீங்கள் வந்து கொடுத்துருக்கிறதே வந்து ஒரு ரொம்ப முக்கியமான விஷயமா அண்ட் வெரி பாசிட்டிவாக இருக்குது. நிச்சயமாக இந்த படம் வந்து ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் படமாக அமையணும் அப்படின்னு நான் வாழ்த்துறேன். தயாரிப்பாளருக்கும் வந்து ஒரு பெரிய வெற்றி படமாக அமையணும், தொடர்ந்து நடிக்கணும். என்னுடைய ப்ரொடக்ஷன்லேயும் வந்து தொடர்ந்து நடிச்சிட்டு இருக்காரு அவர். அண்ட் வந்து இவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணிருக்காரு. இந்த ஜேர்னி வந்து தொடர்ந்து இருக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். அண்ட் திவ்யபாரதி அண்ட் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இதில் நடிச்சிருக்கேன் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். மூர்த்தி சாரும் அந்த செட்டை வந்து செம இன்ட்ரெஸ்டிங்காக போட்டிருக்காரு. அண்ட் விஷுவல் வந்து சினிமாட்டோகிராஃபி பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. அண்ட் மூர்த்தி சார் செம சூப்பராக எனக்கு ஒர்க் பண்ணி கொடுத்தாரு, உங்களுக்கும் ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. அண்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒர்க் பண்றதுல இன்னைக்கு இருக்கிற முக்கியமான ஒரு ஆர்ட் டைரக்டரா வந்து நான் மூர்த்தி சாரை வந்து நான் வந்து பார்க்குறேன். அண்ட் வந்து சின்ன படங்களுக்கு மக்கள் வந்து திடீர்னு ஒரு பெரிய ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் வந்து கண்டென்ட் பேஸ்டு படங்கள் ஒர்க் ஆகிறதுனால தியேட்டரில் நிறைய பேர் வரதை நம்ம பார்க்குறோம். சமீபத்தில் வந்து அதுக்கு குடும்பஸ்தன் அண்ட் டிராகன் வந்து மிகப்பெரிய ஒரு உதாரணமாக நம்ம வந்து பார்க்கலாம். அண்ட் தயாரிப்பில் சின்ன படங்கள் எடுக்கிறதுல பெரிய சவால்கள் இருந்தாலும், ரிலீஸ் பண்ணுறதுல பெரிய சவால்கள் இருந்தாலும், ஓடிடி பிளாட்ஃபார்மில் வந்து படம் விற்கிறது வந்து மிகப்பெரிய சவாலாக இருந்தாலும், திரும்பவும் தயாரிப்பாளர்களுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை வந்து திரையரங்குகள் மட்டும்தான் அப்படின்றது வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரென்த்னா ப்ரூவ் ஆயிருக்கு. அண்ட் கண்டென்ட் பேஸ்டு படங்கள் மக்களை இம்ப்ரெஸ் பண்ற படங்கள் நிச்சயமா ஒர்க் ஆகும் அப்படின்றதுக்கு வந்து சமீபத்திய திரைப்படங்கள் வந்து உதாரணமா இருக்கு. என்னை போல இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் பெரிய நம்பிக்கையை உருவாக்கி கொண்டிருக்கிற தமிழ் சினிமாவுக்கும் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி, தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். I should start with GV. GVயோட first quality, characteristic quality,
எந்த நேரத்துலையும் டயர்டே ஆக மாட்டார். ஏன்னா நான் வந்து நைட் 2 மணிக்கு ஃபோன் பண்ணி ஒரு ஐடியா வந்திருக்கு, அதை பற்றி பேசலாம், எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்பேன். அவர் நீங்கள் எங்கே இருக்கீங்க, இது நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி, இப்போ இல்லை, ரொம்ப நாளைக்கு முன்னாடி, நீங்கள் எங்கே இருக்கீங்க, நான் இங்கே தான் இருக்கேன், பக்கத்தில் தான் இருக்கேன், நான் ஸ்டுடியோவில் தான் இருக்கேன், வாங்க அப்படின்னு. he is never avoided work. வேலை செய்யணும்னா இப்போ டயர்டாக இருக்கு, இந்த படம் போயிட்டுருக்கேன், அந்த படம் போயிட்டுருக்கேன், ஒரு நாள் கூட வந்து அந்த மாதிரி கிளாஷ் வந்ததே கிடையாது. எந்த டைரக்டர் எந்த நேரத்தில் நான் உங்களை மீட் பண்ணணும்னாலும் இம்மீடியட்லி ஹீல் ஹாவ் டைம். அது வந்து ஒரு பெரிய ஸ்கில். அண்ட் ஹீ இஸ் நெவர் பீன் டயர்ட். அண்ட் எப்போவுமே ஒர்க் பண்ணுறதுக்கு யோசிச்சதே கிடையாது. அண்ட் ஒரு 10 வருஷம் மியூசிக் டைரக்டராக இருந்துட்டு தென் சடன்லி செட் எனக்கு போர் அடிக்குது, ஐ வாண்ட் டு ஆக்ட். அப்போது எதுக்கு நடிக்கிறீங்கன்னு எதுக்கு நடிக்க போகிறீங்கன்னு கேட்ட ஆட்களில் நானும் ஒரு ஆள் தான். எதுக்கு உங்களுக்கு எதாவது மியூசிக் தான் பண்ணிகிட்ருக்கீங்களே, நல்லா தானே இருக்குது, இது பண்ணலாமே. இல்லை இல்லை, ஐ வாண்ட் டு ட்ரை இட். சரி பண்ணுங்க. தென் அங்கேருந்து எஸ் இல்லை, ஆக்சுவலாக அவர் என்ன சொன்னார்னா, இல்லை எனக்கு ஒரே ரூம்குள்ளேயே இருந்து ரொம்ப போர் அடிக்குது, எனக்கு ஐ வாண்ட் டு கோ அவுட், நான் எப்படி வெளியே போகிறது, ஐ வாண்ட் டு பி அன் ஆக்டர் அப்படின்னாரு. சரி ஓகே பண்ணுங்க. ஐ வாஸ் நாட் வெரி கன்வின்ஸ்ட். பண்ணுங்க அப்படின்னு. எனக்கு உள்ளுக்குள்ள என்ன இருந்ததுன்னா, ஒரு கம்போசராக நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, இப்போ இவர் எதுக்கு நடிக்க போறாரு அப்படிதான் எனக்கு தோணுச்சு அந்த நேரத்தில். ஆனால் அவர் நடிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் அவரோட மியூசிக்கோட ஃப்ளேவர், அதோட டெப்த், அதோட ரேஞ்ச் இன்னும் அதிகமாச்சு. விச் மீன்ஸ் த எக்ஸ்பீரியன்ஸஸ் ஆஃப் பீயிங் அன் ஆக்டர் ஹஸ் கான்ட்ரிபியூட்டட் டு ஹிம் பீயிங் அ பெட்டர் கம்போசர். அந்த மாதிரி தன்னுடைய ஒவ்வொரு ஒர்க்கையும் தனக்குள்ள தன்னை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு, தன்னை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு எப்பவுமே ட்ரை பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஆள். அண்ட் ஹீ இஸ் லேர்னிங் எவ்ரிடே, கத்துக்கிறதுக்கு ஓப்பனாக இருக்காரு. அண்ட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் ஃபிலிம், இப்போ இந்த படத்து ட்ரெய்லர் அந்த சாங்ஸ் வரைக்கும், த வே ஆஸ் அன் ஆக்டர் ஹி ஹஸ் இம்ப்ரூவ்ட் ஹிம்செல்ஃப், இவால்வ்டு. எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இன் ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா அவரால் இருக்க முடியுதுன்றது வந்து அகெயின் அவர் தொடர்ந்து கத்துக்கிறதுக்கு ரெடியாக இருக்காரு, தொடர்ந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஹீஸ் ஒர்க்கிங் ஆன் ஹிம்செல்ஃப், ஹீஸ் ஒர்க்கிங் ஆன் த கிராஃப்ட், ஹீஸ் ஒர்க்கிங் ஆன் த ஆர்டிஸ்டிக் எபிலிட்டிஸ் ஆஃப் ஹிஸ் பொட்டென்ஷியல். தனக்குள்ளே இருக்கிறத இன்னும் எப்படி மேம்படுத்திக்கலாம், இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம்னு தொடர்ந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காரு. அண்ட் இந்த ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி வெற்றி ஐம் கோயிங் டு பிகம் அ ப்ரொடியூசர் அப்படின்னாரு. ஓ பண்ணுங்க அப்படின்னு. நாங்கள் பயங்கர எக்ஸைட்டிங்கான ஒரு ஃபில்ம் பண்ணுறோம், நாங்கள் சூப்பரான ஒரு படம் பண்ணுறோம், நான் ஃபர்ஸ்ட் டைம் ப்ரொடியூஸ் பண்ணுறேன். ஓ சூப்பர், நல்லா பண்ணுங்க அப்படின்னு. யார் டைரக்டர் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர், சூப்பர் படம், பயங்கரமான படம், சூப்பராக நான் பண்ணுறேன், பயங்கரமான. இது வந்து ஃபர்ஸ்ட் அவங்க அப்பவே ஃபேஸ் பண்ணிட்டாங்க. இது ஃபர்ஸ்ட் சி ஃபேண்டசி அட்வென்ச்சர் இன் இந்தியா, ஃபர்ஸ்ட் டைம் பண்றோம், பெரிய பட்ஜெட்ல பண்றோம். சூப்பர் சூப்பர் ஜிவி பண்ணுங்க. அந்த எக்ஸைட்மெண்ட் வந்து ஆஃப் கெட்டிங் எக்ஸைட்டட் அபவுட் எவ்ரிதிங் தட் ஹி டஸ், த கன்விக்ஷன் ஹி ஹாஸ் டு டூ அ ஃபில்ம் லைக் தட். அண்ட் அவர் அஸ்வத் சொன்ன மாதிரி நானும் அந்த செட்டுக்கு போனேன். நான் எதுக்கு போனேன்னா, எனக்கும் வந்து ஒரு படத்துக்கு இந்த மாதிரி ஒரு லான்ச்சு, அதுலலாம் வந்து ஏதோ இருக்குன்ட்டு சரி என்ன பண்ணியிருக்காங்க செட்டில் பார்க்கலாம் அப்படின்னு போனால் ஐ வாஸ் அமேஸ்ட். உண்மையிலேயே வந்து ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்ட்ராடனரி செட்டு பண்ணியிருந்தாங்க. அது உள்ளே போனால் அந்த ஒர்க்கிங்ஸ் எல்லாம் காட்டினாங்க, அந்த ஹைட்ராலிக் எப்படி, அந்த லான்ச் எப்படி மூவ் பண்ணுது, வேவ்ஸ் எப்படி வருது. அண்டு அவர் வெறும் மழை தான் சொன்னார், பனி வேறு வந்துச்சு, மழை பனி எல்லாம் வந்தது, பயங்கரமாக இருந்தது. இப்போ நான் வந்து எனக்கு மைண்டில் ஒரு பட்ஜெட் கால்குலேஷன் இருந்தது. ஓகே சரி இவ்வளோ பட்ஜெட் ஆயிருக்கும். நான் யோசிக்கிறேன், படத்தோட பட்ஜெட்டே இதில் வந்து ஒரு இதை விட கொஞ்சம் தானே சொன்னாங்க, அதிகமாக தானே சொன்னாங்க, மொத்த பட்ஜெட் இதில் போட்டால் எப்படி படம் எடுப்பாங்கன்னு நான் என்ன பட்ஜெட் ஆச்சுன்னு சொன்னேன். கேட்டேன், நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதில் 10% தான் அவங்க பண்ணிட்டாங்க. எக்ஸ்ட்ராடினரி ஒர்க், இவ்வளவு பெரிய ஒர்க்கை இவ்வளோ காஸ்ட் எஃபெக்டிவாக எப்படி அச்சீவ் பண்ணாங்கன்னே தெரியல. நான் 2-3 தடவை கேட்டேன், அதான் பட்ஜெட்டா பயங்கரமா இருக்கேன்னு கேட்டேன். வெரி பியூட்டிஃபுல்லி டன் செட். அண்ட் அந்த செட்டில் எல்லா நடிகர்களும் சொன்ன மாதிரி நடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம மேலே ஏறி போகிறதுக்குள்ளே அந்த தண்ணி எல்லாம் பட்டதால் ரொம்ப ஸ்லிப்பரியாக இருந்தது. அதில் மழையை போட்டிருக்காங்க, எல்லாம் பண்ணி இதில் நடிக்கிறது வந்து உண்மையிலே கஷ்டமாக தான் இருந்தது. பட் தென் கஷ்டப்படுறது தான்
அந்த அந்த ரிசல்ட் இருக்கும். அண்ட் we all are ready to do it. ஸோ அந்த அவ்வளவு கன்விக்ஷனோட ஒரு ப்ரொடியூசரா அண்ட் ஒரு ஆக்டரா ஒரு கம்போசரா ஜிவி ஒர்க் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த அவருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமான டைரக்டர். அவரை வந்து we need to it's not easy to convince people with our ideas. ஏன்னா ஒரு டைரக்டருக்கு வந்து எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டருக்கு அவங்க சொல்ற வார்த்தையை வச்சு ஒருத்தர் பணம் போடணும்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. நீங்க வந்து இட் இஸ் நாட் ஜஸ்ட் யுவர் வேர்ட்ஸ் ஆர் ஐடியா, இட் இஸ் யுவர் பர்சனாலிட்டி அண்ட் யுவர் கேரக்டர். உங்களை நீங்க எப்படிப்பட்ட மனிதர்ன்றதால தான் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கே தவிர நாட் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் யுவர் ஐடியா. ஸோ நீங்க அதையும் நீங்க வந்து கவனமா யூ ஜஸ்ட் கீப் யுவர் செல்ஃப் இன்டாக்ட், சேவ் யுவர் செல்ஃப் ஃப்ரம் வாட் எவர் தட்ஸ் கோயிங் டு கம் ஆஃப்டர் திஸ். வெற்றிக்கு பிறகு வரக்கூடிய எல்லாத்துல இருந்தும் பத்திரமா உங்களை பாதுகாத்து வச்சுக்கோங்க. அண்ட் த ஹோல் டீம், சினிமாட்டோகிராஃபி அன்னைக்கு நான் அங்கே வரும்போதே பார்த்தேன் இந்த வே தி வர் ஷூட்டிங். அண்ட் இப்போ இங்கே ஃபைனல் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப நல்ல ஒர்க். அண்ட் ஆல் த ஆக்டர்ஸ் அண்ட் த டெக்னீஷியன், திஸ் இஸ் பேசிக்கலி அ டெக்னீஷியன்ஸ் ஃபில்ம். டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே ரொம்ப சிறப்பாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. நம்ம வாட் எவர் தட் வி சீன் அதுலேயே நமக்கு தெரியுது. ரொம்ப நல்ல ஒர்க், சினிமாட்டோகிராஃபி, ஆர்ட் டைரக்ஷன், விஎஃப்எக்ஸ். And as always, assistant directors and assistant, all the எல்லா டிபார்ட்மெண்ட்டுடைய உதவி இயக்குநர்கள், உதவி ஒளிப்பதிவாளர்கள், ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டுடைய அசிஸ்டன்ட்ஸ் எல்லாருடைய கான்ட்ரிபியூஷனும் பெருசாக இருக்குது. அண்ட் நடித்த எல்லா நடிகர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தினுடைய கமர்ஷியல் சக்ஸஸ் ஜிவி மாதிரி ஒரு பேஷனட்டான ப்ரொடியூசரை இன்னும் நிறைய படங்கள் எடுக்க வைக்கும். அண்ட் ஐ விஷ் த ஹோல் டீம் அ பிக் சக்ஸஸ். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். மீடியா, தொலைக்காட்சி, ஊடகங்கள் எல்லாரும் இங்கே வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வெற்றி வந்து எப்படின்னா, இந்த வீட்டிலலாம் அம்மா இருப்பாங்கல்ல, நம்ம ஏதாவது ஒரு வேலை பண்ண போகிறோம்னா சொல்லுவோம், ஏய் அதெல்லாம் பண்ணாதடா, இதெல்லாம் எதுக்குடா பண்றேன் அந்த மாதிரி ஒரு கேரக்டர். நான் இது பண்ண போறேன், அம்மா நான் இது பண்ண போறேன், அம்மா நான் நடிக்க போறேன், ஏன் இதெல்லாம் ஏன் பண்ற, ப்ரொடியூஸ் பண்ண போறேன், இதெல்லாம் நீ எதுக்கு பண்ற, அந்த மாதிரி ஒரு இந்த ஸ்டேஜரி வார்னிங் மாதிரி ஒன்று கொடுப்பாரு. அதுக்கப்புறம் he will guide us through to how to take up things. and நிறையவே ஆக்சுவலி எனக்கு நான் ஃபர்ஸ்ட் ஆக்டிங் பண்ண போறேன்னா எனக்கு ஒரு ஆக்டிங் கோச்லாம் அனுப்பிச்சு விட்டு எனக்கு ட்ரெயின்லாம் பண்ணி ஹெல்ப்லாம் பண்ணாரு. ஸோ அந்த மாதிரி அவர் என்னதான் வந்து அந்த வார்னிங் கொடுத்தாலும் he'll be like on huge support for me. Thanks Vetri for always being கிட்டத்தட்ட we started our journey together and we are still 20 years அப்புறமும் ரெண்டு பேரும் ரெலவெண்ட்டாக இருக்கும். 19 years தான், சரி 18 ஓகே. தானு சார் நன்றி சார். எனக்கு ரொம்ப ஒரு ராசியான ஒரு ப்ரொடியூசர். 2 படம் சாருக்கு பண்ண, தெரி அண்ட் அசுரன், ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பெரிய blockbusters. I'm very very thankful and he's been like a huge support for me. அடுத்து வாடிவாசல் இருக்கு, ஆரம்பிச்சிட்டோம். அங்கேயும் மார்க்கெட்டிங் அந்த இதை வந்து சிறப்பாக செய்கிறோம் நாங்கள். அப்புறம் தேங்க்ஸ் டு சுதா கோங்கரா, மை ஃப்ரெண்ட். அவங்களும் எனக்கு 20 years ஃப்ரெண்டு. மணி சார் கிட்ட அவங்க அசிஸ்டண்டாக இருக்கும்போது நான் ரேமான் சார் கிட்ட அசிஸ்டண்டாக இருந்தேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு. ஸோ யூஸ்வலாக அவங்க ரொம்ப இந்த ஸ்டேஜ் ஃபோபியா அவங்களுக்கு வரவே மாட்டாங்க, பட் எனக்காக வந்தாங்க. தேங்க்யூ சுதா. அண்ட் ரஞ்சித் சார், இப்போ லாஸ்ட் ஒரு 2 years 3 years பயணிச்சுட்டு இருக்கோம். அவரோட ப்ரொடக்ஷனில் ஒரு படம் நடிச்சிருக்கேன். அண்ட் இப்போ தமிழா மியூசிக் பண்ணேன். எனக்கு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன். இன்ஸ்பயர்ட் மீ வித் ஸ்டோரி அண்ட் the way he inspired me was great. அப்புறம் ஒரு பெரிய டீம் பிளேயர், அதாவது எப்படி தன்னோட அசிஸ்டன்ஸ் எல்லாரும் வந்து ஒரு எல்லாருமே ஒரு ஆளாக்கி விட்டுக்கிட்டே இருக்காரு. ஸோ அது ஒரு பெரிய குவாலிட்டி ரஞ்சித் சார் கிட்ட. ஸோ ஐ லவ் தட் இன் ஹிம். அதனால ஒரு வாட்டியும் அவர் கூட ஒர்க் பண்ணும்போது எனக்கு அந்த ஒரு பயங்கரமான ஒரு ஹாப்பினஸும் எனர்ஜியும் இருக்கும். ஆல்வேஸ் கீப் சப்போர்ட்டிங் டேலண்ட்ஸ். ஸோ யூ ஆர் அ ஹியூஜ் இன்ஸ்பிரேஷன் ஃபார் அஸ். அண்ட் தேங்க்ஸ் அஸ்வத் ஃபார் யுவர் கைண்ட் வேர்ட்ஸ். யூ பீன் வெரி ஸ்வீட். அண்ட் டெஃபினட்டாக உங்கள் ஃப்ரெண்டு, உங்கள் பேட்சில் கமலும் வந்து அந்த உங்கள் சக்ஸஸ் ஸ்ட்ரீக்கை வந்து மெயின்டைன் பண்ணிடுவாருன்னு தான் நான் நம்புகிறேன். அப்புறம் கமல் எப்படின்னா, ஆக்சுவலி ஷூட் இப்போ இப்படி திடீர்னு பயந்து வந்தார்ல, அந்த மாதிரி ஷூட் அப்போ வந்து எங்கள் எல்லாருக்கும் கரெக்ஷன் சொல்லுவார், திவ்யா கொண்டி கரெக்ஷனே சொல்ல மாட்டார். எனக்கு புரியாது, என்ன திவ்யா கொண்டி கரெக்ஷன் சொல்ல மாட்டேங்கிற, ஃபோனில் அடிக்கடி திவ்யா திவ்யான்னு வரும். அப்புறம் தெரிஞ்சுது அவள் ஒய்ஃப் பேரும் திவ்யா பாரதின்னு.
அதனால வந்து திவ்யான்ற பேர் கரெக்ஷன் கூட சொல்ல மாட்டேங்கிறே கமல். என்ன கமல் இப்ப கூட பாருங்க டேஸ்டி கேமரால வந்து திவ்யா நோ நான் உனக்கு நம்பாத அப்படி சொல்லிட்டு பேசுறாரு. அந்த 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 அன்பு தெரியுது கமல். ஒரு ஒரு பெரிய ட்ரீம் தான் இந்த ஃபிலிம். ஒரு ஒரு பெரிய கனவு மாதிரி தான். இப்போ நான் வந்து ஒரு ஹாலிவுட் ஃபிலிம் பார்க்குறோம், ஹாரி பாட்டர் மாதிரியோ இல்லை பைரட்ஸ் மாதிரியோ பார்க்கும்போது இந்த மாதிரி ஏன் நமக்கு வந்து ஒரு மல்டிவர்சஸோ இந்த மாதிரி ஃபிலிம்ஸ் ஏன் நம்ம ஊர்ல வராது? அண்ட் நம்மளுடைய இப்போ அவங்க வந்து அவங்க பாட்டி கதைகளை எடுக்கிறாங்க, நம்ம ஊர் நேட்டிவோட நம்ம ஊர் ரூட்டடான நம்ம ஊர் பாட்டி கதைகள், அந்த மாதிரி ஒரு ஒரு கான்செப்ட் தான் கிங்ஸ்டன். ஸோ அதுக்குள்ள ஒரு ஒரு ஃபேண்டசி, அதை வந்து நம்ம நேட்டிவிட்டியோட சொல்லலாம். இது ஒரு எப்படி நம்ம ஊரோட ஒரு ஹாரி பாட்டரோ இல்லை பைரட்ஸ் மாதிரி வரத்துக்கு ஒரு சான்ஸ் இருக்கு அப்படின்னு தோணுச்சு அவர் இந்த ட்ரீமை வந்து சொல்லும் போது. அண்ட் ஐம் ரியலி தேங்க்ஃபுல் பிகாஸ் ஜி வந்து இதுல உள்ள வந்தாங்க. அக்ஷய், வினோத் அண்ட் த ஹோல் டீம் ஆஃப் ஜி they gave us full support in this film. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஜி ஃபார் எங்களுடைய கனவுல நீங்க ஒரு பகுதியா வந்து யூ பிலீவ்ட் இன் அஸ். ஸோ ஜி இல்லைனா இது நடந்திருக்காது. வி ஆல் டிட் திஸ் ஹோல் திங் டுகெதர். ஸோ ஐம் வெரி வெரி தேங்க்ஃபுல். அப்புறம் கமல்ஹாசன் சாருக்கு பெரிய நன்றி. இந்த படத்துடைய முதல் ஷாட் என்னோட கம்பெனி நான் ஆரம்பிச்சேன். சார் ஃபர்ஸ்ட் ஷாட் நீங்க தான் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் ஷாட் அவர் தான் வந்து டைரக்ட் பண்ணி கொடுத்துட்டு போனாரு. ஸோ வெரி தேங்க்ஃபுல் கமல் சார். இந்த பேரலல் யூனிவர்ஸ் பிக்சர்ஸ் உடைய ஆரம்பம். ஏன்னா எவ்வளோ படங்கள் பண்றீங்க, நீங்க காசு வந்து எல்லாமே சம்பாதிக்கிறது எல்லாமே சினிமால தான் போடுறீங்க. அண்ட் எங்களை மாதிரி நியூ ப்ரொடியூசர்ஸ்க்கும் வந்து ஃபர்ஸ்ட் ஷாட் எடுத்து கொடுத்ததுக்கு நன்றி சார். ஸோ நிறைய லிஸ்ட் இருக்கு, நான் எல்லாரையுமே வந்து நான் மறக்கக்கூடாது, அதனால நான் வந்து கொஞ்சம் put up with me. So Z Studios, Akshay, Vinod, thank you for being a part of this film. அப்புறம் திலீப் மாஸ்டர். இந்த படத்தோட சீக்வன்ஸ் என்னன்னா, நாங்க ஒரு பெரிய விஷன் பண்ணிட்டோம், ஆனா இந்த ஃபிலிம் லாங்குவேஜ்க்குள்ள ஒரு ஃபிலிம்குள்ள நம்ம எடுத்துட்டு வரதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுக்கு வந்து சிஜி அண்ட் ஸ்டண்ட் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அஃப்கோர்ஸ் டிஓபி, ஐ வில் கம் பேக் டு ஹிம். ஸோ திலீப் மாஸ்டர் வந்து ஹஸ் கிவன் லைஃப் டு திஸ் ஃபிலிம். ஏன்னா எல்லா சீக்வன்ஸுமே ஒரு ஹாலிவுட் ஃபிலிம் மாதிரி ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ், அவ்வளோ சீக்வன்ஸஸ் திருப்பி திருப்பி வந்துகிட்டே இருக்கும். அதை வந்து ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணி எங்களுக்கு அதை சாத்தியப்படுத்திட்டார். இப்போ நாங்கள் ஒரு ஷார்ட் டிவிஷனோட கமல் எப்பவுமே ரெடியாக இருப்பார், ஃபுல் ஷார்ட் டிவிஷன் எல்லாரோட ரெடியாக இருப்பார். ஆனாலும் இவர் வந்து ஒரு ஈஸியாக அதை பண்ணி கொடுத்துருவார். அதை வந்து நாங்கள் என்ன நினைச்சோமோ அதை வந்து எங்களுக்கு ஃப்ரேம்ஸில் கொண்டு வந்து அடக்குவார் எங்களுடைய விஷனை. ஸோ தேங்க்ஸ் திலீப் மாஸ்டர். கோகுல் பினாய். இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் டெஸ்ட் வந்து ஐம் தேங்க்ஃபுல் டு நீரவ் ஷா சார். ஏன்னா அவர் வந்து என்னோட ஃப்ரெண்டு. வி ஆல் ஸ்டார்டட் அவர் ஜர்னி டுகெதர். எப்படி வெற்றி சார் மாதிரி நீரவ் ஆல்சோ வி ஆல் ஸ்டார்டட் டுகெதர். புஷ்கர் காயத்ரி படத்துல இருந்து வி ஸ்டார்டட் ஒர்க்கிங் டுகெதர். இந்த படத்துக்கு வந்து அவர் லுக் டெஸ்ட்டுக்கு ஒரு பைசா வாங்காம வந்து ஃப்ரீயா எனக்கு ஷூட் பண்ணி கொடுத்து இந்த லுக்கை கிரியேட் பண்ணாரு. அதுல இருந்து தான் ஜி காட் கன்வின்ஸ்ட் இன் டு திஸ் ஃபிலிம். ஸோ தேங்க்யூ நீரவ் சார். அதுக்கப்புறம் அவங்க வந்து வேற ஒரு ஃபிலிம்காக அசர்பைஜான் போயிட்டாங்க. அப்போ ஐ நீடட் a DOP. அப்போ கோகுல் வந்து நான் நிறைய படங்கள் ஒர்க் பண்ணேன். ஐ ஹேட் அவரோட லைட்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ சிஜி பேஸ்டான ஃபிலிம்னால இந்த லைட்டிங் வந்து அவர் அழகா எடுத்துட்டு வந்துட்டார். அண்ட் நீரவ் சார் ஆல்சோ சார் இஸ் a very good lighting cameraman, I think you can go with him அப்படின்னு சஜஸ்ட் பண்ணாங்க. இஸ் டன் a fantastic work. டெஃபினட்டா அதோட விஷுவல்ஸ் வந்து பெருசா பேசப்படும், இந்தியா லெவல்லே பேசப்படும் நான் நினைக்கிறேன். அப்புறம் ஆர்ட் டைரக்டர் எஸ் மூர்த்தி. இந்த படத்தோட செட்டை பத்தி வெற்றி சார், தானு சார் எல்லாருமே சொன்னாங்க, எல்லாருமே ஸ்பாட்டுக்கு வந்தாங்க. ரஞ்சித் சார் வர வேண்டியது, ஆனா அப்ப தங்கலான் ஷூட்ல இருந்தாங்க, வர முடியல. அஷத் சொன்னாரு. ஸோ இந்த ஹைட்ராலிக்ஸை வச்சு இவ்வளவு பெரிய செட்ல அந்த வேவ்ஸ் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணி கொண்டு வந்தது ஒரு பெரிய சேலஞ்ச். டெஃபினட்டா அவருக்கு நிறைய அவார்ட்ஸ் அந்த படத்துக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் மூர்த்தி சார். அண்ட் அந்த பட்ஜெட்குள்ள கொண்டு வரதும் பெரிய கஷ்டம். அதை வந்து நாங்க ரொம்ப அவரை வந்து ஸ்குவீஸ் பண்ணி கொடுங்கன்னு அவரை வந்து ரேஜ் ஆகி அவர் டென்ஷன் ஆகி கதறி அதை எங்களுக்கு பண்ணி கொடுத்தாரு. தேங்க்யூ மூர்த்தி சார். அப்புறம் சாண்ட் லோகேஷ் தி எடிட்டர், ஹிஸ் பீன் லைக் a huge support. ஒரு ரியாக்ஷன்ஸும் பார்த்து வைப்பாரு. அண்ட் நிறைய படங்கள், சிவப்பு மஞ்சள் பச்சை, பேச்சுலர், நிறைய படங்கள் வந்து சானோட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஐம் வெரி தேங்க்ஃபுல் டு சான். இந்த படத்தோட காஸ்டியூம் டிசைனர் பூர்ணிமா மேம், ஒரு நேஷனல் அவார்டு வின்னர். அவங்க ஷீஸ் கிவன் கிரேட் கலர்ஸ் டு திஸ் ஃபிலிம். அவங்களோட கலர் சாய்ஸஸ் அது எல்லாமே வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும் இந்த படத்தில். அந்த காஸ்டியூம் ஒர்க் வந்து ஒரு ஸ்டைலிஷாகவும் இந்த ஃபேண்டசிக்குள்ள அவங்க ஒரு கலர் ஆட் பண்ணியிருக்காங்க. இட் வில் பி ஸ்டன்னிங் ஹர் ஒர்க். அப்புறம் லிரிக் ரைட்டர்ஸ் யுகபாரதி அண்ணா, கேபார், அருண் ராஜா, கார்த்திக் நேதா, ஆல் ஆஃப் தம் நன்றி. கொரியோகிராஃபர்ஸ் கல்யாண் மாஸ்டர், பாபா பாஸ்கர்,
உங்களுக்கு பெரிய நன்றி. பாபா பாஸ்கர் வந்து கிட்டத்தட்ட பயங்கரமா ஒரு ஏடி மாதிரி ஒர்க் பண்ணுவாரு. அந்த ஃபுல் சீக்வன்ஸ் ஒன்று இருக்கும், நிறைய சிங்கிள் ஷாட்ஸ் இருந்துச்சு, எல்லாமே பாபா பாஸ்கர் மாஸ்டர் பண்ணி கொடுத்தாங்க. விஎஃப்எக்ஸ் இந்த படத்துடைய ஹியூஜ் செல்லிங் பாயிண்ட் வந்து இதோடைய விஎஃப்எக்ஸ் நம்ம ஊர் பசங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து எனக்கு நம்ம ஊர்ல இருந்து இப்படி ஒரு ஷோ கேஸ் பண்ணலாம் அப்படின்றது வந்து நமக்கு ஒரு பெருமையா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஜென் கிங்ஸ்டன் வந்து ஒரு பெரிய பிரேக் த்ரூவா இருக்கும், உங்களை வேர்ல்டு லெவல்ல வந்து கூப்பிடுவாங்க அப்படின்னு நான் நம்புறேன். அதுக்கப்புறம் கோபி பிரசன்னா இந்த படத்துடைய பப்ளிசிட்டி டிசைன்ஸ் இஸ் டன் அ ஃபேண்டாஸ்டிக் ஜாப். என்னோட மோஸ்ட் ஃபேவரட் போஸ்டர்ஸ் அவர் டிசைன் பண்ணியிருக்காரு. இஸ் a great talent. தேங்க்யூ கோபி பிரசன்னா சார். அப்புறம் எஸ்எஃப்எக்ஸ் சிங்க் சினிமாஸ் தேங்க்யூ ஸோ மச். ராஜா கிருஷ்ணன் மிக்சிங் இன்ஜினியர். இந்த படத்தோட டிஐ பத்தி கூட எல்லாரும் ரொம்ப யாரு டிஐ யாரு கலரிஸ்ட்னு கேட்குறாங்க. பிரசாத் சார் நாக் ஸ்டுடியோஸ் தேங்க்யூ பிரசாத் சார். அண்ட் சாரேகாமா போன வருஷம் அமரன் வந்து சேர்ந்து கொடுத்தோம், அது ஒரு பெரிய நம்பர்ஸ் பண்ணுச்சு. ஸோ திருப்பி வந்து பேரல் யூனிவர்ஸோட 2 பிக்சர்ஸ் இப்போ கிங்ஸ்டன் வந்து பண்ணி கொடுத்தாங்க. அடுத்து செல்வராகவன் சார் டைரக்ஷன்ல பேரல் யூனிவர்ஸ்ல மென்டல் மனதிலும் பண்றாங்க. தேங்க்யூ ஸோ மச் சாரேகாமா. டெஃபினட்டா நம்மளுடைய ஹிஸ்டரி கண்டினியூ ஆகும்னு நான் நம்புறேன். அப்புறம் இந்த படத்துடைய ஆர்டிஸ்ட் அழகம் பெருமாள் சார், எனக்கு சின்ன வயசுல இருந்து அவங்க தெரியும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் இன் டு திஸ் ஃபிலிம். அண்ட் எங்களுடைய இந்த நாங்கள் என்னன்னா எல்லா செலவும் வந்து படத்துல போட்டுட்டோம், அதனால எங்களுக்காக வந்து தன்னோட சம்பளத்தை எல்லாம் குறைச்சிட்டு அழகம் பெருமாள் சார் ஒர்க் பண்ணாங்க. சேதன் சார் தேங்க்யூ சார். விடுதலை பார்த்து தான் நான் அவங்களை வந்து இந்த படத்துல காஸ்ட் பண்ணேன். ஏன்னா we needed a very strong negative lead with a little casual thing to it. So அந்த ஃபீச்சர் வந்து நீங்க பயங்கர கூலா ஒன்று ஆட் பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். குமரவேல் சார் தேங்க்யூ ஸோ மச் சார். அப்புறம் ஆண்டனி அவரே ஒரு ஹீரோ அவங்க. அண்ட் எங்களுடைய மெயின் ரிலீஃபே ஆண்டனி தான். எல்லாரையும் அதை ரொம்ப சாதாரணமா பேசுவார், ஆனா ஓட்டிகிட்டே இருப்பாரு. திவ்யாவும் ரொம்ப இன்னசென்டா அதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கும், ஆனா எங்களுக்குலாம் நாங்களாம் சிரிச்சிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் தான் அதை ரியலைஸ் பண்ணோம் என்ன சிரிக்கிறாங்க அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு ஹியூமர் பிஞ்ச் ஆண்டனிக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் வித் அஸ். அப்புறம் அருண் ஒரு யூடியூப் டேலண்ட்ல இருந்து இந்த படம் உங்களுக்கு ஒரு பெரிய ஷோ கேஸா இருக்கும். அப்புறம் எங்க ஆக்டிங் கோச் ராஜேஷ் சார், அது மாதிரி அவங்க சொன்னாங்க அந்த தொண்டையில இருந்து வரணும், வாய்ஸ் வயிற்றுல இருந்து வரணும், கால்ல இருந்து வரணும், எல்லாமே எங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு. ஆனா அவருடைய போர்ஷன் வரும்போது வந்து அப்படியே இந்த ஒரு குழந்தை வந்து இந்த தமிழ் நம்ம எக்ஸாம் முன்னாடி படிப்போம்ல, அப்படியே மனப்பாடம் பண்றதுக்கு மனப்பாட பகுதி மாதிரி சுத்திக்கினே இருப்பாரு. என்ன ராஜேஷ் ஏன் டென்ஷனா இருக்கீங்க? இல்ல இந்த லைன் அப்படின்னு சொல்லிட்டு சுத்திக்கிட்டு இருப்பாரு. என்னப்பா ஆக்டிங் கோச் தானே, நீ ஏன் வந்து இப்படி இருக்க அப்படின்னா, அவர் சொல்லி கொடுக்கும் போது ஒரு உருவமா இருக்காரு, நடிக்கும் போது வேற ஒரு உருவமா இருக்காரு. அதுதான் வந்து ஆண்டனி சார் சொன்னாங்க. இட் வாஸ் so much of fun working with you guys. அப்புறம் திவ்யா பேச்சுலர் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய சென்சேஷன் ஆயிட்டாங்க. ஆல்ரெடி இவரு நம்ம ஆண்டனி சொன்ன மாதிரி ட்விட்டர் ஃபாலோயிங், இந்த இன்ஸ்டாகிராம் ஃபாலோயிங் வந்து அடிச்சு நவுத்துறாங்க. அதனால வந்து ஆண்டனி ரொம்ப ஃபீல் பண்றாரு. நீங்க ஆண்டனியோட சேர்ந்து போஸ்ட் போடுங்க. அப்புறம் சொன்னீங்க ரொம்ப நாள் ஆச்சு உங்களை எல்லாம் பார்த்து, ரொம்ப நாள் ஆச்சு. அதான் டெய்லி இன்ஸ்டாகிராம்ல பார்த்துட்டு தானே இருக்கிறாங்க உங்களை. அப்புறம் சாபுமோன் இந்த படத்துல ஒன் ஆஃப் த வில்லன். இஸ் டன் a fantastic job. ஒரு கேரளால இருந்து வந்திருக்காரு, செமையா வந்து ஒர்க் பண்ணிருக்காரு. ஸோ ஐ எம் தேங்க்ஃபுல். இந்த படத்தோட பிஆர்ஓ யுவராஜ். ஸோ என்னோட பர்சனல் பிஆர்ஓ அவர் தான், பட் ஃபிலிமா பேரல் யூனிவர்ஸ் பிக்சர்ஸ் உங்களை நம்பி இருக்கோம் யுவராஜ். ஓப்பனிங் டே அன்னைக்கு நல்ல நம்பர்ஸ் வந்துடும்ல. அப்புறம் காமெடியன் தீனா இந்த படத்துல வந்து சில டைலாக் அசிஸ்டன்ஸ் பண்ணியிருக்காரு திவேக்கோட சேர்ந்து. தேங்க்ஸ் திவேக், தேங்க்ஸ் தீனா. அந்த சில விஷயங்கள் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ. இந்த படத்துடைய இபிஸ் வெங்கட் ஆறுமுகம் அவரு நாங்க இதுக்கு முன்னாடியே சில படங்கள் ஒர்க் பண்ணியிருந்தோம். அண்ட் திருப்பி அவர் தானுசருடைய ஆஸ்தான மேனேஜர் அவர் இந்த படத்துக்கு எங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் ஹாசன், விக்னேஷ், ஹோல் டீம். அப்புறம் தேங்க்ஸ் தினேஷ் குணா எங்களுடைய எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர். பேரல் யூனிவர்ஸ் பிக்சர்ஸ் வந்து நடத்தி கொண்டு போயிட்டு இருக்காரு. ஷூட்டிங் அப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் இருப்பாங்க, தினேஷ் வந்து இருக்க மாட்டான், ஏதோ ஒரு கேரவான்குள்ள ஒளிஞ்சிட்டு இருப்பான், எங்கேயோ ஓடிட்டு இருப்பான். ஏன்டா என்னடா பண்ற? இல்ல நான் சொல்றேன் அப்படின்னு ஓடுவான். எதுக்கு ஓடுவான்னு தெரியாது, எதுக்கு மறைஞ்சிருப்பான்னு தெரியாது. ஸோ ஒரு விசித்திரமான ஒரு மர்மமான மிஸ்டீரியஸ் பர்சன் தினேஷ். ஸோ எங்களை ஹீஸ் ஹெல்ப் அஸ் so much in completing this film. தேங்க்யூ தினேஷ். அப்புறம் கமல், தேங்க்ஸ் கமல். இது ஒரு 6-year ஜேர்னி. டெஃபினட்டா இந்த கனவு வந்து ஒரு பெரிய கனவு, ஒரு பெரிய சீரீஸ் ஆஃப் ஃபிலிம்ஸ். இப்போ மார்வெல்லாம் பண்றாங்கன்னா நம்மளாலையும் அதை பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கனவு இது. ஐ ஹோப் whatever we visioned comes together and falls in place so that நாளைக்கு ஒரு ஹாலிவுட் படத்துல இருந்து கூட இந்த கேரக்டர்ஸ் அவங்க எடுத்து பண்ணணும், இல்லை ஒரு கம்பெனிஸ் இதை வந்து பேக் பண்ணி அவங்க எடுத்துட்டு போகணும் அப்படின்னு நான் நம்புறேன். அதுக்கான சோர்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. ஐ ஹோப் இட் டஸ் மேஜிக் கலர்ஸ் ஃபார் அஸ். ஸோ
தேங்க்யூ ஆல் அண்ட் தேங்க்ஸ் டு ஆல் தி அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அசிஸ்டன்ட் கேமராமேன், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ். இளையராஜா அவன் பேரை சொல்லிட்டு ரொம்ப நேரமாக கேட்டுட்டு இருக்காங்க. இளையராஜா, அப்புறம் பசங்களாம் யாரு? ஆகாஷ், இளையராஜா, சுஷீல், கணேஷ், அபிஜித், யோகேஷ், கிஷோர், எழுமலை, Deepak, all of you, thank you so much. All the assistant cameramen, assistant art directors, lightmen, stunt people, all of you, thank you so much. So Kingston வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன். ஒரு பெரிய கனவாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை ஒரு நார்மலாக நானும் ஒரு படம் பண்ணேன் அப்படின்னு இல்லாமல் ஒரு பெரிய கனவு அது. ஸோ மீடியா உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவை. நீங்கள் அதை வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஐ ஹோப் வில் பி டூயிங் லாட் ஆஃப் ஃபிலிம்ஸ் அகெயின். தேங்க்யூ ஸோ மச்.